बदरी नारायणं नैमिषं श्रीमद्भारवती प्रजात् मधुरा अयोध्या गया पुष्करं सालग्रामगिरिं निषेव्य रमते रामानुजयोऽयं मुनिः. இந்த ஸ்லோகமானது பராசர பட்டராலிய பண்ணப்பட்டது. ஸ்ரீரங்கம் கரிசைலம் அஞ்சனகிரிம் தார்க்கியாக்ஷரி சிம்மாசலௌ ஸ்ரீகூர்மம் புருஷோத்தமம் ச பதிரி நாராயணம் நைமிஷம் ஸ்ரீமத்பாரவதி பிரஜாத் மதுரா அயோத்தியா கயா புஷ்கரம் சாலக்கிராமகிரிம் நிஷேவ்ய ரமதே ராமானுஜயோயம் முனிகி. ராமானுஜர் பல பல திவ்ய தேசங்களுக்கு சென்று பல பல கைங்கரியங்களை செய்து அவ்வளவு எம்பெருமானுடைய மிகவும் பிராமணியத்தோடையும் அனுகூலத்தோடையும் எம்பெருமானையே பக்தியோடு ஸ்ரத்தையோடும் சேவித்து கொண்டு பல பல கைங்கரியங்களை பண்ணி போந்தார். அப்படி பண்ணின திவ்ய தேசங்களிலே பிரதானமாக 4 திவ்ய தேசங்களில் சிவைஷ்ணவ சம்பிரதாயத்திலே சொல்லப்படுகிறது. கோயில், திருமலை, பெருமாள் கோயில், திருநாராயணபுரம் என்று சொல்லக்கூடிய 4 திவ்ய தேசங்கள். கோயில் என்று சொல்லக்கூடியது போகமண்டபம்னு பேர். அந்த போகமண்டபம் கோயில். திருமலை என்பது புஷ்ப மண்டபம் சொல்லப்படுகிறது. காஞ்சி என்றது தியாக மண்டபம் சொல்லப்படுகிறது. அதே மேலக்கோட்டை என்று சொல்லக்கூடிய திருநாராயணபுரம் ஞான மண்டபம் சொல்லப்படுகிறது. ஆக புஷ்ப மண்டபம், தியாக மண்டபம், போக மண்டபம், ஞான மண்டபம், இந்த 4 மண்டபங்களிலே 4 திவ்ய தேசங்களிலே அதி பிராவண்யத்தோடு கைங்கரியம் பண்ணினார் சுவாமி ராமானுஜர். அப்படிப்பட்ட கைங்கரியத்திலே பண்ணியிருந்தாலும் பிரதானமாக அவர் தனக்கென்று ஒரு ஆராதனை பெருமாளாக தேர்ந்தெடுத்து கொண்டது தியாக மண்டபத்தில் இருக்கக்கூடிய தேவ பெருமாள் தான். அவருக்கு நித்திய ஆராதனை பெருமாள் அப்படின்னு ஒத்தொத்தருக்கும் உண்டு. அதே போல் சுவாமி ராமானுஜருக்கு நித்திய ஆராதனை பெருமாள் யார் என்றால் காஞ்சி தேவ பெருமாள் தான். காந்தகுதோல் அண்ணல் தன் அத்தியூரர் கடலினைக்கு பூண்ட அன்பாலன் அப்படின்னு தெரிவிக்கிறார் திருவரங்கத்தவனார். காந்தகுதோல், அப்படிப்பட்ட தோல் படைத்தவன், மிகவும் ரம்யமான தோல். அந்த தோலை படைத்தவன் காஞ்சி தேவ பெருமாள். அவருக்கு தியாகேசன்னு பேர், தியாகராஜன்னு பேர். அந்த காஞ்சி பெருமாள் ராமானுஜரை கொடுக்கவில்லை என்றால் நம்முடைய சித்தாந்தமே, அதாவது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயமே இருக்குமா என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். எத்தனையோ திவ்யதேச பெருமாள் இருந்தாலும் காஞ்சி பெருமாளுடைய ஸ்ரீ வைஷ்ணவ கைங்கரியம் என்றது மிகவும் மேம்பட்டது. அது நம்முடைய சொல்லால் சொல்லி மீளாத ஒரு நிலை. அப்படிப்பட்ட பெருத்த கைங்கரியத்தை நம்முடைய சம்பிரதாயத்துக்காக காஞ்சி தேவபெருமாள் சாய்த்துள்ளார். அந்த தேவபெருமாள் விஷயமாகத்தான் நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் 6 வார்த்தையை கொடுத்திருக்கார். அந்த 6 வார்த்தையை சிலவற்றைத்தான் நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அதிலே வேதாந்தி தேகர் சேவிக்கிறார். எதிராஜ சப்தத்தின்னு ஒரு அவருடைய கிரந்தம். சுவாமி ராமானுஜரை பற்றி எதிராஜ விம்சத்தின்னு சுவாமி மனபாலமான் பண்ணியிருக்கார். எதிராஜ சப்தத்தின்னு வேதாந்தி தேகர் இதம் அகிலதன தரிசனம் தரிசனம் தகா அப்படின்னு தெரிவிக்கிறார். எங்களுடைய தரிசனம் சுவாமி ராமானுஜர காலத்திலே இந்த தரிசனம் புதியதாக இருக்கிறபடியாலே இந்த தரிசனத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சில வாதங்கள் வைத்தார்கள் ராமானுஜர காலத்துக்கு பிற்பாடு. இருப்பினும் அவர்களுக்கு வேதாந்த தேசிகர் சில உரைகளை சொல்கிறார். எங்களுடைய தரிசனம் புதியதாகவே இருக்கட்டும், புதியதா பழையதா என்று ஆராய்ச்சி தேவையற்றதுன்னு தெரிவிக்கிறார். புதிய தரிசனமா பழைய தரிசனமா தேவையற்றது. புதியதா பழையதா அப்படின்னு பார்க்கணுமான்னா பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ தங்கம் இருக்கு, தங்கத்தை புது தங்கம், இது பழைய தங்கம் அப்படின்னு பார்க்கிறோமே என்றால் பார்ப்பதே கிடையாது. தங்கத்தை நம்ம எப்படி பார்க்கிறோம்? இது சரியான தங்கமா சரியில்லாத தங்கமா அப்படின்றது எப்படி பார்க்கிறோம்?
இது 10.5 மாத்து தங்கம் அப்படின்றா, 24ன்னு சொல்றா, 28ன்னு சொல்றா, சில பேர் 18ன்னு சொல்றா. இப்போ அந்த நிலையெல்லாம் இருக்கு இல்லையா? அப்போ அந்த தங்கம் புதியதா பழையதான்னு பார்க்க மாட்டா. ஆனால் அதை எப்படி 10.5 மாத்து தங்கம்னு எப்படி பார்ப்பான்னா, உரைக்கல்லிலே உரைத்து பார்ப்பார்கள். தங்கத்துக்குண்டான உரைக்கல் இருக்கு இல்லையா? உரைத்து பார்த்த உடனே இது 18ஆ 24ஆ அல்லது 20ஆ அப்படின்னு தெரிஞ்சுடுறது. அப்போ இது 10.5 மாத்து தங்கமா இல்லையான்றது நன்னா நமக்கு தெரிய வருகிறது. அதே போல இந்த தரிசனம் என்பது புதியதா பரியதான்னு நீங்கள் பார்க்க வேண்டாம். சுவாமி வேதாந்த தேசிகர் தெரிவிக்கிறார், இது புதிய தரிசனம், இது புதிதாக வரக்கூடிய சித்தாந்தம், அதனால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு நீர் வைத்தேர் என்றால் தங்கத்துக்கு எந்த நிலையோ அதே நிலை தான் சித்தாந்தத்துக்கும். சித்தாந்தம் வேறு, மதம் வேறு. முதல்ல புரிஞ்சுக்கணும். மதம் வைஷ்ணவ மதம், சித்தாந்தம் விசிஷ்டாத்வைத சித்தாந்தம். இது ரெண்டும் நீங்கள் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா மதம் ஒன்றா அதுவே சித்தாந்தம் நினைக்கக்கூடாது. இப்போ சங்கராச்சாரியம் வைஷ்ணவ மதம் தான், சித்தாந்தம் அத்வைத்தம். அது நம்மளதும் வைஷ்ணவ மதம் தான், சித்தாந்தம் விசிஷ்ட அத்வைத்தம். அப்போ அவரது வெறும் அத்வைத்தம், நம்மளோடது விசிஷ்ட அத்வைத்தம். அப்போ சித்தாந்தம் மாறுபடுறது, மதம் ஒன்றா தான் இருக்குது. ஏன்னா மதமே வைதிக மதம் தான் பேர், சங்கராச்சாரிய மதத்துக்கும் நம்முடைய மதத்துக்கும் வைதிக மதம் தான் பேர். அதே மாத்வருடைய மதத்துக்கும் வைதிக மதம் தான் பேர். ஆனால் சித்தாந்தத்திலே மாறுபட்டிருக்கிறது. அதே போல நம்முடைய மதம் விசிஷ்டாத்வைத்தம், சங்கருடைய மதம் அத்வைத்தம், மாத்வருடைய மதம் துவைத்தம்னு பேர். ஆனால் இந்த நிலையிலே இந்த சித்தாந்தமானது புதியதா பழையதா அப்படின்னு பார்க்க வேண்டாம். இதுக்கு உரைக்கல் இருக்கு, தங்கத்துக்கு உரைக்கல் இட்டு இது 10.5 மாத்து தங்கமா இல்லையான்னு பார்க்குறோமோனோ அதே போல இதற்கும் உரைக்கல் உண்டு. இதற்கு என்ன உரைக்கல் என்றால் வேதம் என்ற உரைக்கல். தங்கத்துக்கு உரைக்கல் வேறு, அதே சித்தாந்தத்துக்கு உரைக்கல் இது, தரிசனத்துக்கு உரைக்கல் இது, வேதம் என்கிற உரைக்கல். அந்த வேதம் என்கிற உரைக்கலிலே உரைத்து பார்த்தால் இது சரியான மதம் தானா, இது சரியான சித்தாந்தம் தானா என்று தெரிய வருகிறது. அப்படி இருக்கச்சே வேதம் என்ற உரைக்கல் உரைத்து பாருங்கள். வேதம் என்ன சொல்லித்தோ, வேதம் என்ன சொல்லித்தோ அதன் பிரகாரம்தான் இது இருக்கும். இதைத்தான் தேசிகத்திருக்கிறார். வேதமாகிற உரைக்கலிலே ராமானுஜ தரிசனத்தை உரைத்து பாருங்கள். வேதம் ஒத்துக்கொண்டது விசிஷ்டாத்வைத்தமே. வேதாந்த தேசிக்கிறது. வேதம் ஒத்துக்கொண்டது, வேதம் ஒத்துக்கொண்டனா வேதத்துல என்ன அர்த்தங்கள் சொல்லப்பட்டதோ அந்த அர்த்தத்தின் விசேஷத்தை தான் சுவாமி ராமானுஜரே கொண்டு வந்து அதைத்தான் பரப்புகிறார். அப்ப வேதம் சொல்ல வந்தது வேறல்ல, ராமானுஜர் சொல்ல வந்தது வேறல்ல. வேதம் என்ன சொல்லித்தோ அந்த சொன்னதை திருப்பி சொன்னபடியாலே அப்ப வேதம் ஒத்துக்கொண்டது விசிஷ்டாத்வைதமே. இது யதீந்திரராலே புதியதாக வளர்க்கப்பட்ட சம்பிரதாயம் அல்ல, புதியதாக உருவாக்கப்பட்ட சம்பிரதாயம் இல்லை, வளர்க்கப்பட்ட சம்பிரதாயம். அதனால்தான் எம்பெருமானார் தரிசனம் என்னே இதற்கு நம்பெருமாள் பெயரிட்டு நாட்டி வைத்தார். இந்த சப்தம் இது வரைக்கும் இருக்கு. இதுக்கு மேலதான் ரொம்ப முக்கியம். அம்புவியோர் இந்த தரிசனத்தை எம்பெருமானார் உருவாக்கிய அந்த செயலறிக்கை கான் அப்படின்னு இருக்கா. எம்பெருமானார் வளர்த்த அந்த செயலறிக்கை கான். இந்த உபதேசம் வர வரக்கூடிய பாசனம் வந்து ஆச்சரியமான அம்புவியோர் இந்த தரிசனத்தை எம்பெருமானார் வளர்த்த. சுவாமி மனவாளமான திருக்காரு வளர்த்தன்றாரு. வளர்த்ததுக்கும் உருவாக்கத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. வளர்த்தன்னா ஏற்கனவே இருக்கு, இருக்கிறத வளர்த்தார். ஆனா இந்த இடத்துல என்ன சொல்றாரு, எம்பெருமானார் வளர்த்தன்னு சொல்லபடியாலே இவரால் உருவாக்கப்படவில்லை. விசிஷ்டாத்வைதமும் வைஷ்ணவதமும் எப்பவுமே நித்தியமா இருக்கக்கூடியது. அதனால சம்பிரதாயம் ஒத்துக்கொண்ட சம்பிரதாயம். ஏன்னா வைதிக சம்மதம், வைதிகர்களால் ஒத்துக்கொள்ளப்பட்டது, வேதத்தாலே ஒத்துக்கொள்ளப்பட்ட சம்பிரதாயம். வேதம் எந்த முறையை காட்டித்தோ எதை எழுதி வைக்கவோ அந்த முறையையே தான் சுவாமி ராமானுஜர் பின்பற்றினார். அப்ப அதை எழுதி வைக்க வரலாக இந்த பூலகத்திலே சுவாமி ராமானுஜர் அவதரித்தார். புண்ணியாம்போக விகாசாய பாபத்வாந்த சயாயசா ஸ்ரீபான் ஆவிரபூத் பூமோ ராமானுஜ திவாகரகா. சூரியன் உதித்தால் நம்முடைய வெளியிருள் போகும், ஆனால் உள்ளுரையை இது போக்குமான்றால் போக்காது. உள்ளுக்குள்ளே இருக்கு, இங்கக்குள்ளே மனசுக்குள்ளே இருக்கு இல்லையா, எத்தனை அழுக்கு இருக்கு. இந்த அழுக்க சூரியனால் போக்க முடியுமான்னா போக்க முடியுது. உள்ளுரலை போக்கக்கூடியவர் தான் சுவாமி ராமானுஜர். நம்முடைய சம்பிரதாயத்திலே 3 சூரியன்கள் உண்டு. ததோகுல ஜகத்பத்மா போதா அச்சுத பாவனுனா தேவகி பூர்வ சஞ்சாரா அபித்பூதம் மகாத்மனகா. அப்ப சூரியன் ஒரு சூரியன்,
யாரு? கண்ணன். அந்த இடப்பெயன் கண்ணன். அடுத்து ராமனே சூரியன். வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் தோன்றி குலசேகரார் தெரிகிறார். வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் தோன்றி. அப்ப ராமனே சூரியன், கண்ணனே சூரியன், ஆதித்ய ராம திவாகர அச்சுத பானங்களுக்குன்னு ஆச்சரியமான சூர்ணிகை ஆச்சாரியத்தில் இருக்கிறார் நாயனார். அப்ப சூரியன் யாரு? ராமன் சூரியன், கண்ணன் சூரியன், ராமானுஜர் சூரியன். அதுக்கு மேலே இப்ப நமக்கு ரொம்ப பிரகிருதம் என்னன்னா, நம்முடைய அனத்தேன காலத்துல அந்த விஷயத்த சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். அனத்தேன காலத்துல 3 ஆச்சாரியர்கள் ஆழ்வார்கள் தான் பிரதானமா வச்சுப்பா. அதிகமா மற்றவாலாம் இருப்பா. பராங்குச பரகால எத்திவராதிகள்னு பேரு. பராங்குச பரகால எத்திவரார்கள் இந்த 3 பேருமே சூரியன்கள். எங்க சுவாமி இருக்குன்னா, புண்ணியாம்போக விகாசாய பாபத்வாந்த சயாயசா ஸ்ரீமான் ஆவிரபூத் பூமோ ராமானுஜ திவாகர. திவாகரன்னா சூரியன் அர்த்தம். ராமானுஜன சூரியன் பிறந்த பிறையாலே நான் நற்கதி அடைந்தேன். புண்ணியாம்போக விகாசாய பாபத்வாந்த சயாயசா ஸ்ரீமான் ஆவிரபூத் பூமோ ராமானுஜ திவாகர. ராமானுஜ சூரியன். கலையாமே கலித்வம்சம் கலிம் லோக திவாகரம். இது சுவாமி ஆழ்வார். எந்த ஆழ்வார்? கலியன் என்று சொல்லக்கூடிய திருமங்கை ஆழ்வாருக்கு, பரகாலனுக்கு கலிம் லோக திவாகரம், லோகத்துக்கே சூரியன், லோக திவாகரம் என்று சொல்லக்கூடிய சூரியன் யாரு? திருமங்கை ஆழ்வார். அதே போல ஆத்யஸ்தன குலபதேர் வகுலாபராமம் ஸ்ரீமத் ததங்கிரியுகலம் மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதிகி சர்வம் அவர் ஒரு சூரியன். வகுலாபரணம் வந்தே ஜகதாபரணம் ரிங்கஸ்ருதிகே உத்தரம் பாகம் சத்ரே திராவிட பாஷை என்று சொல்லக்கூடிய அங்கு ஒரு சூரியன் இருக்கார். இப்ப 3 சூரியன். அதனால்தான் அனத்தேன காலத்துல இந்த 3 சூரியன்கள் தான் பிரதானமா இருப்பார். பராங்குச பரகால யதிவிராதிகள். இவாளுக்கு மரியாதை ஆனதுக்கு அப்புறம் தான் மற்ற ஆழ்வார்களுக்கு. ஏன்னா இவாதான் சூரியன் இருக்கு. இப்ப இந்த தரிசனமானது எப்படிப்பட்ட தரிசனம் என்றால், ராமானுஜ தரிசனம். ராமானுஜ புதுசாக உருவாக்கப்பட்டதல்ல, ஏற்கனவே இருந்தது. அதை விரிவுபடுத்தினார், அதை வளர்த்தார். அதனாலே ராமானுஜ தரிசனம். நாட்டிய நீச சமயங்கள் மாண்டன நாரணனை காட்டி வேதம் கழிப்பட்டது தென்குடிகை வள்ளல் வாட்டமிலா வண்டமிழ் மறை வாழ்ந்தது மண்ணுலகில் ஈட்டிய சீலத்தின் திருவரங்கத்து தெரிவிக்கிறார் ராமானுஜ. நீச சமயங்கள் மன எத்தனையோ சமயங்கள், அதை அத்தனை மாண்டன யார்? ராமானுஜர் பிறந்தபடியாலே மற்ற சமயங்கள் எல்லாம் மாறின. இப்ப ராமானுஜன் வேதத்தின் உட்கருத்து எதுவோ அதைத்தான் சொல்ல வந்தார் ராமாதர். ஒரு துரியம் மாறாம சொன்னார். இதற்கு ஏன் ராமானுஜன் ஏன் இந்த நிலைக்கு வந்தார்னா, வேதத்தை சொல்லப்பட்ட அர்த்தங்களை எல்லாம் தவறுதலாக சில பேர் சொல்லிட்டு இருக்கா. வேதத்தை ஒத்துக்காம சில பேர் போயிட்டா. வேதத்தில் சொல்லப்பட்ட அர்த்தங்கள் தவறான பிரச்சாரம் பண்றா. அந்த சொல்லப்பட்ட அர்த்தங்களை இதுதான் உண்மையான அர்த்தம், இதுதான் உண்மை பொருள் என்று சொல்வதற்குத்தான் ராமானுஜர் அவதாரம். ஒரு துரியம் மாறாமல் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியர்னு பேர் அவருக்கு. இன்னைக்கு பிராமண அத்த பேர் இந்த பேரை போட்டிருக்கா. யோக்கியதையே கிடையாது. இதை கேட்டுருக்கு எட்ட கொண்டு போய் காமிச்சாலும் அடையுங்க, அதை பற்றி கவலையே இல்லை. உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன் யோக்கியதை கிடையாதுன்னா, யோக்கியத்தை இருக்கிற அவர் ஒருத்தர் தான், ராமானுஜர் ஒருத்தர் தான். ஏன்னா வேதம் படிச்சே இருக்க மாட்டான், சம்ஸ்கிருத வாசனையே இருக்காது. அந்த குளத்துல பிறந்ததால ஊவே உபய வேதாந்தம், ஊவேனா உபய வேதாந்தம் பேரு, உதவாக்கரன் பேரு. தப்புதான் இருந்தாலும் என்ன, நமக்கு அந்த யோக்கியத்தை இருக்குதான் பார்க்கணும். அவருக்கு இருந்தது வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியர், உபய வேதாந்த பிரவர்த்தகர்னு பேரு. அப்படிப்பட்ட வேதமார்த்த பிரதிஷ்டாத இன்னைக்கு போட்டுக்கிறான்னா சுவாமி ராமானுஜருடைய திருவடி சம்பந்தம் பெற்றபடியாலே போட்டுக்கிறாள். தவிர இவாளுக்கு உண்மையில அந்த யோக்கியத்தை இருந்து போட்டுக்கிறான்னா நிச்சயமா கிடையாது. படிச்சே இருக்க மாட்டா. அந்த குளத்துல பிறந்தா போட்டுடலாம், அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இவனுக்கு அந்த யோக்கியத்தை இருந்ததான். இல்லைன்னா அந்த யோக்கியத்தை இல்லைன்னா யாரா இருப்பினும், யார் அந்த வேகத்துக்கு படிச்சு யோக்கியத்தை பெற்றிருக்காளோ அவளுக்கு தான் அது உண்டு. தவிர அது மட்டும் இல்லை, இது 3 வர்ணத்தவர்களும் இது அதிகாரம் உண்டு. வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியன்றது முதல் வர்ணத்தை தான் போட்டுக்கலான்ற நிலை கிடையாது. ஆனா இது வழக்கத்துல இதெல்லாம் கேட்டு இருக்கு. இருந்தாலும் என்ன பண்றது, என்ன எங்கேயும் போகதான்னு நினைக்க நம்புறேன். ஏன்னா இது ஏன் வழக்கத்துல இல்லைன்னா அது வழக்கத்துல கொண்டு வரல. சாஸ்திரம் கற்பதற்கு 3 வர்ணத்துக்கும் அதிகாரம் உண்டு. பிராமண சத்திர வைசிய 3 வர்ணத்துக்கும் அதிகாரம் உண்டு. 3 வர்ணத்துக்கும் சஞ்சாவனம் உண்டு. வாலி சஞ்சாவனம் பண்ணியிருக்கான், குரங்கு ஸ்ரீராமாயணத்துல இருக்கு.
இப்போ ஒரு குரங்குக்கே சஞ்சாவனம் இருக்குன்னா அப்புறம் 3 வர்ணத்தாக இருக்கலாம் பண்ணுவார். 4வது வர்ணத்துக்கு தான் சஞ்சாவனம் கிடையாதுன்னு சாஸ்திரம் இருக்கு. ஆனால் இது பின்னாடி இதெல்லாம் விட்டு போயிடுது. இதெல்லாம் எல்லாமே போயிடுது. இப்போ பிராமணாட்டே இல்லையா, அப்போ மற்ற ஆள் இருக்கணும். பிராமணாட்டே சஞ்சாவனம் என்ன சுவாமி எது இன்னும் புதுசாக சொல்லிட்டு இருக்காரு அப்படின்ற கேள்வி இப்போ வந்துடுது. எது சொல்ல வந்தேன்னா, அப்போ வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியன்னு சொன்னா அவருக்கு தானே வேதம் என்ன சொல்லித்தோ அதை அப்படியே திருப்பி ரிப்பீட் பண்றான்னு அர்த்தம். வேதத்தை சொன்ன கருத்து என்ன கருத்தோ, இப்போ ஒரு புத்தகம் இருக்கு. இப்போ நீங்க 1000 சுவாமி 1000 வார்த்தைகள் சொன்னீர், பாடிய ஒன்று சொல்றேன் சொல்லிட்டு நான் சொன்னது அந்த புத்தகத்தை காமிக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். சரி, இன்னொருத்தர் சொன்னார் சுவாமி அந்த புஸ்தகத்தில் இருக்கிறத நான் சொல்றேன் அப்படின்னா. நிறைய வித்தியாசம் இருக்கு. சொன்னத்தை புஸ்தகத்துல காமிக்கிறேன்னு சொல்றதுக்கும் புஸ்தகத்தில் இருக்கிறத சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. என்னுடைய சாமர்த்தியத்தால நான் சொன்னதை புஸ்தகத்தில் காமிக்கலாம், ஏன்னா அந்த சாமர்த்தியம் இருக்கு. ஏன்னா சம்ஸ்கிருதத்தில் அதுதான் பெரிய வம்பு. என்ன வம்புனா அது எப்படி வேணா நீட்டெல்லாம் வளர்க்கலாம். தங்கத்தை போல சம்ஸ்கிருதம். தங்குதம் இருக்கே, மோதிரமும் பண்ணிக்கலாம், ஒட்டியானம் பண்ணிக்கலாம், கழுத்துக்கு தோடும் பண்ணிக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம். ஏன்னா அது எப்படி வேணா நீட்டிக்கலாமே. அது மற்ற உலோகத்தை நீட்ட முடியுமா, பித்திரை அந்த மாதிரி நீட்ட முடியுமா, நீட்ட முடியாது. செம்பு அந்த மாதிரி நீட்ட முடியுமா, நீட்ட முடியாது. ஆனால் தங்கத்துக்கு அந்த நீருக்கு எப்படி வேணா நீட்டிக்கலாம். அதே போல தான் சம்ஸ்கிருதமும் எப்படி வேணா யார் வேணா. அதுதான் அன்றைக்கே பார்த்தோம். இன்னும் தசேதா கப்பியாசம் புண்டரீகம் ஏவ மக்ஷினின்னு அந்த அப்பிய தேசியம் எப்படி மாற்றிட்டார். 3 கண்களை உடையவன்றதுக்கு அதுவும் சிவபரமாவே சொல்லியிருக்காரு. புண்டரீகம்னு பகவான் சிவன் நாராயணுக்கு தான் பேரு. ஆனா அவர் சொல்றது என்ன, இதுவும் சிவபெருமானத்தான் குறிக்குதுன்னு சொன்னீங்க. இப்படிலாம் ஆர்கியூ பண்ணி அவர் எப்படி நிரூபிக்கிறாரு. ஏன்னா அந்த அளவுக்கு சம்ஸ்கிருதத்தில் அந்த நிலை இருக்கு. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த மாதிரி அந்த நிலையில ராபாவா தங்கள் புத்தி கெட்டினா போற ஒவ்வொரு அர்த்தத்தை கொடுத்து இதுதான் வேதம் சொல்லிட்டு இதுதான் வேதம் சொல்லிட்டு இதுதான் வேதம் சொல்லிட்டு இருக்காது வர. ஆனா வேதத்துல உண்மையிலே என்ன சொல்லியிருக்கு அதை வெளியில கொண்டு வரணும். அதனால்தான் இவர் அதை வெளியில கொண்டு வந்தபடியால வேத மார்க்க பிரதிஷ்டாபனம். வேதம் என்ன மார்க்கத்தை சொல்லித்தோ அந்த மார்க்கத்தை பிரதிஷ்டாபனம் பண்ணினார். வேத மார்க்க பிரதிஷ்டாபன் ஆச்சாரியன் பின்னாடி வேத மார்க்கம். என்ன சுவாமி இது என்ன சுவாமி ஏன் அந்த பேர் வந்து ஒண்ணுமே இல்லை, ஒரு கஷ்டமே இல்லை. வேத மார்க்கம், வேதம் எந்த மார்க்கத்தை சொல்லித்தோ அந்த வேத மார்க்கத்தை பிரதிஷ்டாபனம், அதாவது தான் நடைமுறைப்படுத்தினார். நடைமுறைப்படுத்தினவரை இவர் ஆச்சாரியன், வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியன் அவர் சொல்லிட்டோம். உடனே ஓஹோ இவெல்லாம் வந்தா இவெல்லாம் இருக்கா, இவெல்லாம் அந்த வழி தோன்றல் தான், நாங்களும் அதே பிராமணர்கள் தான், நாங்களும் அதே பேரை போட்டுக்கிறோம் வேதம் ஆரம்பிச்சுன்னா. எங்க பண்ணேன், என்ன பண்ணியிருக்க, ஏதாவது பண்ணியிருக்காளா, ஒன்றும் பண்ணலையே. அப்போ ஏன்னா அந்த குளத்தில் வந்து இதுக்கு அந்த சஞ்சாரம் வேண்டாம். அப்போ வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியார்னு சொல்லிக்கிறோம்னா அத்தனை தூரம் நான் நிறைவேற்றினான். பெருவிதம் அவருடைய வழித்தொண்டை எல்லாம் இன்னைக்கு எல்லாரும் போட்டுக்கிறான்னா என்ன காரணம்னா அவர் வேத மார்க்க பிரதிஷ்டாபனம் பண்ணனா. வேதம் எந்த மார்க்கமா சொல்லித்தோ அந்த பாதை தான் சொல்லிட்டு அதுதான் பாதை என்று அறுதியிட்டு காட்டினார் சுவாமி. அப்ப வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியன்னு ராமர் இதைத்தான் மணவாளன் தெரிவிக்கிறார். எம்பெருமானார் தரிசனம் என்னே இதற்கு நம்பெருமாள். இந்த தரிசனத்துக்கு என்ன பேருன்னா எம்பெருமானார் தரிசனம். ரெண்டு சப்தம் இருக்கு, எம்பெருமான் எம்பெருமானார். எம்பெருமான் என்றால் பெருமாள், எம்பெருமானார் அப்படின்னு சொன்னா சுவாமி ராமானுஜர். நல்லா ஞாபகம். எம்பெருமான் எம்பெருமானார் இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு. ரெண்டுமே ஒரே அர்த்தம் இல்லை. எம்பெருமான்னு சொன்னா பெருமாளை குறிக்கும், எம்பெருமானார் எம்பெருமானார்னு சொன்னா என்ன அந்த பேரு அந்த ராமானுஜர். இந்த பேர் யார் கொடுத்தா தெரியுமா, ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அந்த சரித்திரத்துக்கு இப்போ போல, ஆனால் பேர் மட்டும் சொல்ல திருக்கோட்டியை நம்பி கொடுத்தார், எம்பெருமானார்னு கொடுத்தார். ஏன்னா எம்பெருமானுக்குண்டான ஒரு அப்படிப்பட்ட அபிலாஷை, அந்த சக்தி, அந்த நிலை இவருக்கு இருக்கிறவர எம்பெருமான் இவரே ஆயிட்டார். ஆனால் எம்பெருமானார் அப்படின்னு கொடுத்துருக்கார். அப்ப அந்த செயலுக்கு எம்பெருமானார் தரிசனம் என்ன இதற்கு நம்பெருமாள் பெயரிட்டு நாட்டி வைத்தார். இந்த சேவிக்கச்சே நிறைய பேர் தப்பா செய்ப்பா. இந்த உபதேச மாலை நேற்றுக்கு சேவிச்சேன் இல்லையா, அங்கேயே அதே மாதிரி தான் பண்ணா. அங்கே அந்த சுவாமியும் அவாட்ட சொல்ல முடியாது, சரி நம்ம அவா சொல்லிட்டா ஜாகிரதை சேவிக்கணும், சரி சுவாமின்னு. ஏன்னா இந்த சேவிக்கச்சே அந்த நிறைய பாசனங்கள் இருக்கு. ஒவ்வொரு பாசனத்துக்கு ஒவ்வொரு எந்த இடத்துல நிறுத்தணுமோன்ற முக்கியம் இல்லையா, எந்த இடத்துல நிற்கணுமோ அந்த இடத்துல நிறுத்தி இதுலேயே மிக்க இறைநிலையும் தனியின் இருக்கு, மெய்யாம் உயிர்நிலையும் தக்க நிலையும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் சேவிக்கிறோம் இல்லையா. இதை அப்படி சேவிக்க கூடாது. இப்பதான் நீங்க அப்படித்தானே சுவாமி சேவிச்சிங்கன்னா நீங்க உடனே கோவிச்சுட்டு இருக்கணும். என்ன கோவிச்சுனா சுவாமி அது மாதிரி சேவிக்கிறோம் அது மாதிரி சேவிக்கூடாது நீங்களே சொல்லணும். மிக்க இது அர்த்த பஞ்சகத்தை செவிக்கிறது. மிக்க இறைநிலை என்ன
பரமாத்ம சுரூபம், மெய்யாம் உயிர்நிலை ஜீவாத்மா சுரூபம், தக்க நெறி உபாய சுரூபம், தடையாகி தொக்கியலும் ஊழ்வினை எப்படி சேர்க்கணும். விரோதி ஸ்வரூபம் தான் 2 இருக்கு, மற்றதெல்லாம் 1 தான் இருக்கு. விரோதி மட்டும் எங்க பார்த்தாலும் விரோதி. கண்ணனை போல நம்ம ராமனை போல இல்லை. ராமனா சௌக்கியமா இருப்பார், கண்ணன்னா அப்படி நடந்து போனா புல் பார்த்தா புல் அது அசராவேசம் கொண்டு அது இருந்துக்கிறது. இப்படி நடந்து போனா பகாசுரன் தான். அப்படி போற இது விளாம்பரம் பார்த்தா அங்க வத்சாசுரன் இருக்கான், இதோ கண்ணுக்குட்டி ஒருத்தன் தான் கபித்தாசுரன் இருக்கான். இந்த மாதிரி ஒருத்தர் வரா இல்லையா? அந்த மாதிரி விரோதிகள் நமக்கு நிறைய இருக்கு. அதனால விரோதி மாதிரி 2ஆ வச்சுட்டார் ஆழ்வார். தக்க தடையாக தொக்கியலம் ஊழ்விடம். எப்படி தடையாக தொக்கியலம் ஊழினா இது பின்னாடி வச்சு சொல்றேன். அர்த்த பஞ்சனா பின்னாடி இதுல கூட வராது, 2ஆம் வருஷம் தான் அது வரப்படுது, என்னைக்கு வருதோ தெரியாது. அப்ப தடையாக தொக்கியலம் ஊழ்வினைன்னா அப்ப அச்சரா அர்த்த பஞ்சகனும் தனியா வேணா எடுத்துக்கலாம், அடுத்த அனத்தியனத்துக்கு வேணா எடுத்துக்கலாம் அர்த்த பஞ்சகன். அப்ப தடையாக தொக்கியலம் ஊழ்வினையம்னா அது சொல்லலாம், அனத்தியனங்கிறது அர்த்த பஞ்சகம் சொல்லலாம். தடையாக தொக்கியலன்னா தடையாக நமக்கு தடையெல்லாம் இருக்க காலட்சம் வரணும்னு நினைக்கிறோம். அப்பதான் யாராவது ஒருத்தர் வந்துடுவா, 1/2 மணி நேரம் போயிடும், அநேகமாக லேட்டாக தான் வருவோம். என்ன அப்போ 1/2 மணி நேரம் போயிடுத்து சொன்னா தடை போயிடுத்து. சரி, அதுக்கு மேல இன்னொரு தடை இருக்கு, பிராரப்த கர்மா சஞ்சித கர்மா. அப்ப தடை நேரடியான தடை ஒண்ணு, பிராரப்த கர்மாக்கள் தடை அதான் ஊழ்வினைன்ற. தடையாக தொக்கியலும் ஊழ்வினயம் அநேகமா இதுலேயும் வரும். உபாய அந்திமஸ்மிருதி வர்த்தம் தேகாவசானம் இது வருது. அப்ப வரைச்ச சொல்றேன், தடையாகி தொக்கிற ஊழ்வினையும் அடுத்து வாழ்வு. நம்ம சேவிக்கத்துக்கு சேவிச்சு மிக்கேற நிலையும் மெய்யாவு நிலையும் தக்க நிலையும் தடையாகி தொக்கியலம் ஊழ்வினையும் வாழ்வினையும் அப்படின்னு சேர்த்துருவோம். ஊழ்வினையும் வாழ்வு 2 ஒன்றா சேர்த்துருவோம். வாழ்வு என்றது புருஷார்த்தம், ஊழ்வுன்றது விரோதி ஸ்வரூபத்தில் வருது. விரோதி ஸ்வரூபத்தையும் புருஷார்த்தம் ஒன்னா சேர்த்துருவோம். நான் சொல்றது புரியுதா? ஊழ்வினையும் வாழ்வினையும் சுவாமி சேவிக்கத்து கரெக்டா அந்த ரம்யமா சேருத சொன்னா அது முக்கியம் இல்ல, அர்த்த கிரமத்துக்கு தான் அங்க பாடம், அர்த்த கிரமத்துக்கு தான் வரும். இதே போல இன்னொன்னு சொல்றேன், இந்த இடத்துல எம்பெருமானார் தரிசனம் என்ன இதற்கு நம்பெருமாள் பெயரிட்டு, இங்க இடத்துல என்ன பண்ணுவாங்க, எம்பெருமானார் தரிசனம் என்ன இதற்கு நம்பெருமாள் பெயரிட்டு அபிஷேகம் கூடாது. இதை ஒரே எம்பெருமானார் தரிசனம் என்ன இதற்கு நம்பெருமாள் பெயரிட்டு நாட்டு வச்ச இந்த மட்டும் 2ஆ பிரிக்கணும், மற்ற இடத்துல 3ஆ பிரிக்கணும். இப்ப மற்ற மாறன் படித்த தமிழ் மறைக்கு மங்கையர் கோன் ஆரங்கம் கூற அவதரித்து 3ஆ பிரிச்சுக்கணும். மாறன் படித்த தமிழ் மறைக்கு மங்கையர் கோன் ஆரங்கம் கூற அவதரித்த இந்த மாதிரி 3ஆ பிரிச்சுக்கோ இல்லையா? அது உண்டோ வைகாசி விசாகத்துக்கொப்பொரு நாள் உண்டோ சடகோபர்க்கொப்பொருவர் இங்கே 3ஆ பிரிச்சிருக்கோம். அதே போல இங்க எம்பெருமானார் தரிசனமென்னே இதற்கு நம்பெருமாள் பெயரிட்டு நாட்டு வைத்தார் இப்படி ஜெயிக்கப்படாது. எம்பெருமானார் தரிசனம் என்ன இதற்கு, ஏன்னா இந்த தரிசனத்துக்கு பேரே எம்பெருமானார் தரிசனம் பேரு. இப்ப எம்பெருமானார் தனியா பிரிச்சாச்சுன்னா அர்த்தமே போயிடும். அப்ப எம்பெருமானார் தரிசனம் சேர்த்துக்கணும். எம்பெருமானார் தரிசனம் என்ன இதற்கு நம்பெருமாள் யார், நம்பெருமாள் பேரிட்டினார். இந்த தரிசனம் எம்பெருமானார் தரிசனம் இருக்குன்னு யார் சொன்னார்? அங்க இருக்கக்கூடிய போக மண்டபத்தில் இருக்கக்கூடிய நம்பெருமாள் பேரிட்டு நாட்டு வைத்தார். அம்புவையோர் இந்த தரிசனத்தை எம்பெருமானார் வளர்த்த உண்டாக்கிய அல்ல, ஏற்படுத்தி அல்ல, வளர்த்தார். வளர்த்தார்னு சொன்னாலே ஏற்கனவே இருக்குன்னு அர்த்தம். அப்ப வளர்த்திருக்காரு, வளர்த்த அந்த செயலறிகைக்கான். ஏன்னா ஒவ்வொரு அதனால எப்பவுமே எந்த பிரபந்தம் சேவிக்கணும் சந்தை இல்லாம சேவிக்கூடாது. இதுதான் சந்தை இருக்குன்னு. என்னன்னா எந்த கிரமத்துல சேவிக்கணும், எங்க நிறுத்தணும், எங்க தொடங்கணும், எந்த இடத்துல முடிவு பண்ணணும் அப்படின்றது பூர்வர்கள் சொல்லியிருக்கா இல்லையா? அந்த கிரமத்திலே சேவிச்சுட்டு இருந்தா நமக்கு அர்த்தத்தோடு அது புரியும். இல்லைன்னா நம்ம பிடிக்க புரியாது. எதுக்கு சொல்ல வந்தேன்னா எம்பெருமானார் தரிசனம் என்ன இதற்கு நம்பெருமாள் பெயரிட்டு நாட்டினார். இப்ப விசிட்டா இந்த தரிசனத்துக்கு விசிட்டாத்வைதம்னு பேரு. விசிட்ட அத்வைத்தம் நம்மளதும் அத்வைத்தம் தான், சங்கராச்சாரியது அத்வைத்தம் தான், நம்மளதும் அத்வைத்தம் தான், ஸ்ரீ வைஷ்ணவர்களுடையது அத்வைத்தம் தான், சங்கராச்சாரியம் அத்வைத்தம் தான். ஆனா என்ன வித்தியாசம்னா நம்முடைய அத்வைத்தம் விசிஷ்ட அத்வைத்தம், அவங்களுடைய அத்வைத்தம் வெறும் அத்வைத்தம், வெறும் அத்வைத்தம். விசிஷ்ட அத்வைத்தம் வெறும் அத்வைத்தம் என்ன வித்தியாசம்னா கூடினத்துக்கு மற்றொன்று இல்லைன்னு அர்த்தம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அங்க ஒன்றை தவிர மற்றொன்று இல்லைன்னு அர்த்தம். கூடினதற்கு மற்றொன்று, விசிஷ்ட கூடினதற்கு மற்றொன்று இல்லை. அத்வைத்தம் 2வது இல்லை. அத்வைத்தம் துவைத்தம்னா 2 இல்லை, 2வது இல்லை. அப்ப கூடினதற்கு 2வது இல்லை, இங்க 2வதே இல்லை. எங்க சங்கராச்சாரிய அத்வைத்தம் 2வது இல்லை. அப்ப விசிட்ட அத்வைத்தம்னு சுவாமி தான் பேர் வச்சாரன்னா அவர் பேரே வைக்கல.
அவர் காலத்தில் அது பேரே கிடையாது. ஸ்ருதப்பிரகாசிகைன்னு அந்த ஸ்ரீபாஷ்யம்னு அவருடைய கிரந்தம், அதாவது பிரம்மசூத்திரம் வியாசர் பண்ணினார். அந்த பிரம்மசூத்திரத்துக்கு ஸ்ரீபாஷ்யம் எழுதினார். அந்த ஸ்ரீபாஷ்யத்துக்கு பாஷ்யம் எழுதுகிறார், வியாக்கியானம் எழுதுகிறார் ஸ்ருதப்பிரகாசிகைன்னு. அவர் விசிஷ்டாத்வைத்தம்னு அவர் ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார், அதே பேரை வச்சுட்டார் விசிஷ்ட. ஏன்னா சுவாமி வச்சிருக்காருன்னா அவருக்கு சுவாமி பேரை வைக்கணுன்ற அவசியமே ஒன்று வேண்டாம். சுவாமி இன்னைக்கு அவர் மட்டம் இருக்கு, நாராயணஜியர் மட்டம் ஸ்ரீரங்கத்தில். அவர் வழித்தோன்றர்களானா இல்லை. இப்போ நாமே சில இதெல்லாம் நம்ம ஒன்று ஏற்படுத்திட்டோம்னா, சுவாமி என் சந்ததியார் அப்படியே வரணுமே, பின்னாடி பின்னாடி வரணுமே, அவருக்கு அதெல்லாம் விருப்பம் இல்லை. நம்பெருமாள் கைங்கரியத்தை தவிர மற்ற எதுவுமே கணிசிக்கவே மாட்டார். அவர் நினச்சிருந்தா என்னுடைய காலத்துக்கு அப்புறம் என்னுடைய இந்த சிம்மாசனத்துக்கு இன்னொருத்தர் வரணுமோனோ, யாராவது ஏற்பாடு பண்ணி இப்போ பண்ணுறா இல்லையா, எத்தனை பேர் பண்ணுறா, எத்தனை பேர் பண்ணுறான்னா அது எதுக்கோ பண்ணுறா. அதை சொத்து விட்டு போயிடக்கூடாது, நம்மகிட்ட இருந்தால் சௌரியமாக இருக்குமே அதுக்காக பண்ணுறா, எத்தனையோ பண்ணுறா இல்லையா. இவர் பண்ணியிருக்கலாமோனோ, நமக்கு அது பிரகிருதம் இல்லை. நம்பெருமாள் கைங்கரியத்துக்காக இந்த மடமே தவிர மத்தனும் கிடையாது. அதனால இவர் அடுத்த வாரிசை ஏற்படுத்தவே இல்லை. அது அகுபலஜிய மடம் இருக்கு இல்லையா, அடுத்த வாரிசை ஏற்படுத்தான் போனோம். ஒவ்வொன்றுக்கும் அந்த மாதிரி இருக்கு. ஆனா எம்பெரிய சுவாமி இவர் தான் பிரதான ஜீயர்னா ஏற்படுத்தவே இல்லை பண்ண. ஏன் இவருக்கு பிரதானம் நம்பெருமாளுடைய சேவை தான், மற்ற எதுவுமே கிடையாது. அவனுக்கு கைங்கரியத்தை தவிர மற்ற அந்த நிலையிலேயே இருந்திருக்கார். அதே போலதான் இந்த சித்தாந்தத்தை நிலைநாட்டினா தவிர இன்ன பேருன்னு சித்தாந்தத்தை இவர் கொடுக்கவே இல்லை. விசிஷ்டாத்வைதம்னு ராமானுஜரால கொடுக்கப்பட்டதா அல்ல. நிறைய பேர் இதை தப்பா நினைச்சிருப்பா. ஓ ராமானுஜர் பார்த்தா விசிஷ்டாத்வைத்தம் அப்படின்னா ஓ ராமானுஜர் பேர் வச்சிருக்கார், அவர் பேரை வைக்கல. பின்னாடி சுதப்பிரகாசிகன்னு அவருக்கு வியாக்கியானம் பண்ணவருக்கு பேர் வச்சாரா தவிர விசிஷ்டாத்வைதம் அது கிடையாது. எதுக்கு சொல்ல வந்தோம்னா, அப்ப வேதம் சொன்னத்தையே விஷயத்தை தான் நாமும் சொன்னோம், அதுக்காக எதுக்கு பேர் வைக்கணும்? வேதம் என்ன சொல்லித்தோ இப்ப புரியுது. திருப்பலான் பார்த்துட்டு இருக்கோமானோ, கிட்டத்தட்ட 4-6 மாசமா பார்த்துட்டு இருக்கோம். சுவாமி திருப்பலான் பார்த்துட்டு இருக்கோமானோ, பெரிய வாச்சன் பிள்ளை வியாக்கியானம் பண்ணது நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப தனியா நான் ஒரு பேர் வச்சுக்கலாமா? என்ன சொல்ல, நீர் தானே சொல்ற தனியா பேர் வச்சுக்கலாம்னா என்னத்தை பேர் வைக்கலாம்? அவர் சொன்னதை ஒழுங்கா சொல்ல கூட தெரியல பேர் வைக்கிறதா, அதுக்கே யோகியது இல்லையே, எப்படி இருக்கிறது பேர் வைக்க முடியும்? அது வேதம் என்ன சொல்லித்தோ அந்த வேதம் சொன்னதை சுவாமி திருப்பி சொல்லியிருக்கார். அதனால பேர் வைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு பேரே வைக்கல. அதனால தான் சொன்னோம். அப்ப லோகத்துல பல பல மக்கள் தெரிவிக்கலாம். இப்ப எத்தனை மதங்கள் இருக்குன்னா இனிமேதான் கொஞ்சம் ஜாகிரதையா கேட்கணும். ஏன்னா நாம இதை கேட்டுட்டோம், முதல் வார்த்தை அகமே வருந்தத்தை கேட்டுட்டோம், கிட்டத்தட்ட 5 உபன்யாசம் கேட்டிருக்கோம். ஆனா அது மாதிரி இது இல்லை. அதுவே கொஞ்சம் சிரமப்பட்டு தான் கேட்டுக்கோம். ஆனா அதை விட இன்னும் சிரமம் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா சித்தாந்தம்னு சொன்னாலே நிறைய குழப்பம் இருக்கும். 1-2 இல்லை, இன்னைக்கும் குழம்பிட்டு தான். வைஷ்ணவத்தில் இதெல்லாம் இருக்குன்னு சொல்றாலே, ஒருத்தர் கேள்வி கேட்கறாலே அந்த கேள்விக்கெல்லாம் பதில் தெரியலையேன்னு எத்தனையோ தடவை குழப்பின்னு தான் இருக்கும். தெரியல, நாங்கள் இது எங்கள் பெரியவங்க இது பார்த்துருக்காங்க அதனால இதை பிடிச்சிட்டு இருக்கோம் அப்படி பதில் சொல்லி பார்த்தவர, பெரியவங்க பார்த்துருக்காங்கன்னா எதனால பார்த்துருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. அப்ப என்ன சொல்லணும், அதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க 10ஆம் பசலியா பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம அதை அக்செப்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. பெரியவாள் அந்த மாதிரி சில பேர் அக்செப்ட் பண்ணி போயிருக்கா. அந்த மாதிரி சம்பிரதாயமே அல்ல, எல்லாவற்றுக்கும் பதில் உண்டு. அதைத்தான் தெரிவிக்கிறார். அப்ப இந்த வேதத்தை மதங்கள் இருக்கு இல்லையா, அந்த மதங்களை லோகத்துல நிறைய மதங்கள் இருக்கு, மதங்களுக்கு குறைச்சல கிடையாது. ஆக மொத்தம் பதங்கள் 18 நஞ்சிய நம்பில எடுக்கிறார். அந்த 18 நம்ம பார்க்க போறது எங்கன்னா பகவத் விஷயம் அவதாரிகள் எடுக்கிறார். முதல் சீய பதிப்படி, 2ஆம் சீய பதிப்படி, 3ஆம் சீய பதிப்படி. இந்த 3ஐயும் பார்க்கணும்னா அதுவே போயிடும், 1 வருஷம் போயிடும். அவ்வளோ பெரிய அவதாரிகள். அந்த அவதாரிகளை ஆக மொத்தம் மதங்கள் 18 ஒவ்வொரு மதத்தை எடுத்து ஒவ்வொருத்தையும் நிரசனம் பண்றார். அது சின்ன ஸ்ரீபாஷ்யம்னு சொல்லலாம், அப்படி நிரசனம் பண்றார். அப்ப அதுலதான் இருக்கு. அண்ணா அது இல்லை, நிறைய இருக்கு மதங்கள். அப்ப உலகத்தில் இருக்கக்கூடிய மதங்களை 2ஆ பிரிச்சுக்கலாம். இப்ப தரிசனம் பேதையை வச்சு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கச்சு இது பிரதானமா மதங்களை வச்சுதான் இருக்கு. தரிசனம்னா சித்தாந்தம். சித்தாந்தம் என்ன சித்தாந்தம் தெரியணுமோ அவர் சொல்லிட்டார். தரிசனம் பேதமே தரிசனம், பேதமே சித்தாந்தம் சொல்லிட்டு போயிட்டார். நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்காக தான் மதங்கள் ஆக மொத்தம் மதங்கள் எத்தனையோ இருக்கு. அந்த மதங்களை 2ஆ பிரிக்கலாம். இப்ப நாமளே ஒரு 1 கோடி பேர் இருக்கா, எப்படி சொல்ல பிரிக்கிறதுனா, இவா பெண்கள் இவ ஆண்கள் பேசிட்டா 2 வர்க்கம் வந்துடுறதுன்னு. அதே போல மதங்களை 2ஆ பிரிக்கலாம். என்ன மதங்கள்னா, ஒன்னு வேதத்தை ஒத்துக்கொண்ட மதம், ஒன்னு வேதத்தை ஒத்துக்கொள்ளாத மதம், 2ஆ பிரிக்கலாம். இப்ப வேதத்தை ஒத்துக்கொண்ட மதத்திலேயே அதுலயும் சிறிது இருக்கு, ஒத்துக்கொள்ளாததுலையும் சிறிது இருக்கு. ஆனா பொதுவாக இருக்கலாம். வேதத்தை ஒத்துக்கொண்ட மதங்களுக்கு பேர் வேற, வேதத்தை ஒத்துக்கொள்ளா மதங்களுக்கு பேர் வேற. வேதத்தை ஒத்துக்கொள்ளா மதங்களுக்கு பாக்கியர்கள்னு பேர். பாக்கியர்கள்னா வேதம் ஒத்துக்க மாட்டான். வேதத்தை வேதமே எங்களுக்கு வேண்டாம். சாக்கியம் சமணம் பௌத்தம் இதெல்லாம் இருக்கல, இவெல்லாம் வேதத்தை ஒத்துக்க மாட்டான்.
வேதத்தை ஒத்துக்க மாட்டா. அப்ப வேதத்தை ஒத்துக்கொள்ளாததுக்கு பாக்கியம்னு பேரு. அதே போல இன்னொன்னு வேதத்தை ஒத்துட்டு இருக்கா பாருங்க, ஒத்துண்டு என்ன பண்ணுவா, தப்பான அர்த்தத்தை கொடுத்துருவா. அதுதான் கஷ்டம். வேதத்தை ஒத்துண்டா ஒத்துட்டு தப்பான அர்த்தத்தை கொடுக்குறா, அவளுக்கு குதிருஷ்டின்னு பேரு. குதிருஷ்டின்னு பேரு. திருஷ்டின்னா நாம பார்வைன்னு அர்த்தம். திருஷ்டி பற்றும் போல் இருக்க. திருஷ்டி பற்றுன்னா அந்த திருஷ்டி இல்லை, குழந்தை திருஷ்டி இங்கே போட்டு வைப்பாங்க என்ன பண்ணிருப்பா இல்லையா, அந்த திருஷ்டின்னா பார்வை. குதிருஷ்டி சரியான பார்வை அல்ல. குதிருஷ்டி சரியான பார்வைன்னா வேதம் என்ன சொல்லித்தோ அதன் பிரகாரமாக சொல்லாமல் தன் இஷ்டப்படி தன் நினைவுக்கு எது தோன்றதோ தன் புத்திக்கு எது எட்டுகிறதோ அதன்படி சொல்றா பாரியா. அப்ப சரியா பார்க்கலன்னு அர்த்தம். அப்ப பார்வை சரியில்லை, அவளுக்கு என்ன பேரு, குதிருஷ்டி. குதிருஷ்டின்னு பேரு. அப்ப பாக்கியர்கள் வேதத்தை ஒத்துக்கொள்ளாதவர்கள். அப்ப வேதத்தை ஒத்துண்டு தப்பான அர்த்தம் சொல்றா பாருங்க, அவளுக்கு குதிருஷ்டியும் பேரு. ரெண்டு பேருமே தலை தக்குவர் தான், ரெண்டு பேரும் தலை வேண்டியதுதான். என்ன சுவாமி வேதத்தை ஒத்துண்டுக்கா சுவாமி, நீர் வேதத்தை ஒத்துண்டுக்க அது போல வர வேதத்தை ஒத்துண்டுக்காருன்னா, வேதத்தை ஒத்துண்டு சரியான நிலையில் இருந்தானே வேதத்தை விட்டு தப்பான அர்த்தம் பண்ணிட்டா பிரயோஜனமே இல்லையே. வேதத்தை ஒத்துக்காதே தேவையில்ல அதுக்கு. இவன் தான் ஒத்துக்கலையே சுவாமி இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு. வேதத்தை ஒத்துண்டு தப்பான அர்த்தம்னா ரெண்டு பேருமே தள்ளத்தக்கவர்கள். அப்ப எடுத்துக்கொண்ட இதுக்குன்னா குதிருஷ்டிகள் அவளும் தள்ளத்தக்கவர்கள். குதிருஷ்டிகள் யாரு, ஒத்துண்டு தப்பான அர்த்தம் சொல்றா. பாக்கியர்கள் யாரு, ஒத்துக்காத வேதமும் ஒத்துக்க மாட்டான். அவள் ரெண்டு பேருமே. இப்ப பாக்கிய மதங்கள்னா வேதத்துக்கு புறம்பானவேன்னு அர்த்தம். வேதத்தை பிரமாணம் ஒத்துக்கொள்ளவே மாட்டான். வேதம் என்ன சொல்லித்தோ அதன்படி நடக்கணும்னு அவளுக்கெல்லாம் கிடையாது. வேதம் சொன்ன நடக்கணுமான்னா அதெல்லாம் வேதம்லாம் எங்களுக்கு பிரமாணமே கிடையாது, கிடையவே கிடையாது அப்படின்னு இருக்கிறா. வேதம் சொன்னபடி நடக்க மாட்டா. நம்பிக்கையாற்றவர்கள் ஞானத்துக்கு ஊற்றுவாய வேதம் தான். நமக்கு ஞானம் பெறணும்னா வேதத்தை வச்சு ஞானம் பெறணும். நமக்கா ஞானம் கிடைக்காது. ஏன்னா ஞானம்னால ஏதோ ஒன்று சொல்லணும் இல்லையா, சொன்னதான் ஞாபகம். அப்ப சாசனம் பண்ணும். சாசனாது சாஸ்திராது. சாஸ்திரத்துக்கு என்ன பண்ண, சாசனது இதை பண்ணு, இதம் குரு, இதம் ஆகாஷி, இதை பண்ணு இதை பண்ணு சொல்றது இல்லையா, அது பண்ணு சொல்றது தான் பண்ணணும். பண்ணக்கூடாது. இன்னைக்கு அந்த பாட்டு தான், செய்யாதன செய்யும் தீக்குறளை சென்னுவதும். இன்னைக்கு அதே பாட்டு தான். இன்னைக்கு அந்த என்ன இருந்தாலும் வேத மனத்துக்கு வித்து இல்லை. என்னைக்காது எந்த நிலையிலையாவது அவ சப்தம் வராமல் போகாது. ஏன்னா மற்ற ஆழ்வாவுடைய சப்தம் வருதோ இல்லையோ, ஒருவேளை அந்த உபன்யாசகார் சொல்லலைன்னா அது உபன்யாசகாருடைய தப்புன்னு தான் சொல்ல முடியும், ஆண்டாள் சொல்லலைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கு ஞாபகத்துக்கு வரல, அவருக்கு ஞாபகத்துல இருந்து சொல்ல இதுக்கு சொல்ல வேண்டியதுன்னா, அப்ப நம்பிக்கை அற்றவர்கள் வேதத்துல ஞானத்துக்கு ஊற்றுவாய் வேதம், அதுக்கு மேல சாசனம் பண்ணும், இதை விதிக்கும், அதைப்படி நடக்கணுமோனோ அதை இந்த வேதம். அதனால சொல்றேன், நாமே சங்கல்பம் பண்ணும்போது பகவத் ஆக்ஞா பகவத் கைங்கரி ரூபம்னு. ஆக்ஞான்னா வேதம் சொன்னபடி அவன் ஆணைப்படி நடக்கிறோம்னு. அப்ப இது இத்தனை ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. இப்படிப்பட்டவர்கள் பாக்கியர்னு பேரு. இன்னும் சில பேருக்கா வேதத்தை ஒத்துண்டு தவறான அர்த்தம் சொல்றா இல்லையா, உட்கருத்து என்ன சொல்லியிருக்கோ அதை சொல்லாம அதுக்கு தவறான அர்த்தம் சொல்றா இல்லையா, அவளுக்கெல்லாம் குதிருஷ்டின்னு பேரு. அப்ப பாக்கியர்களும் வேதத்தை ஒப்புக்கொள்ள மாட்டா, குதிர்த்திய வேதத்தை ஒப்புக்கொண்டு தப்பான அர்த்தம் சொல்லுவா. இது ஒரு பிரமாண ஸ்லோகம் இருக்கு. யா வேத்யா யா வேத பாக்யாக ஸ்மதயகா யாஸ்யகாஸ்ய குதிருஷ்டயகா சர்வாஸ்தாகா நிஷ்பலாத்ரேத்ய தமானிஷ்டாகிதா ஸ்மிருதாக. ஆச்சரியமான இது பிரமாண வசனம். யார் ஒரு பிரமாணம், இந்த எல்லாரும் தள்ளத்தக்கவர்கள். யாரு, பாக்கியர்களும் தள்ளத்தக்கவர்கள், குதிருஷ்டியும் தள்ளத்தக்கவர்கள். இப்ப வேதம் புரிய வைக்கணும். இதைத்தான் ராமானுஜ சித்தாந்தம் செய்தது. வேதம் என்ன சொல்லிட்டு அதை புரிய வைக்கணும்னோ, இப்ப ராமானுஜி புரிதா தோற்றுவிக்கணும்னு பார்த்தாச்சு. இப்ப என்னன்னா வேதம் மறைகிற மாதிரி இருந்துட்டு, மறைகிற மாதிரி இருக்கச்சு. அப்ப என்ன பண்ணார், இது இல்லை, இது மறைஞ்சு போகக்கூடாது, இது உண்மையான அர்த்தம் என்னமோ அந்த உண்மையான அர்த்தத்தை சொல்றேன்னு ராமானுஜ அர்த்தம் தெரிவிக்க வந்தது. நாட்டிய நீச சமயங்கள் மானா மறையிறக்கச்சு அவாவா தங்கள் இஷ்ட சில ஊர்லெல்லாம் தப்பான ஒரு அபிப்பிராயத்தை கொடுப்பாங்க. ஏன்னா அந்த இடத்துல உண்மையான சம்பிரதாயம் மறைஞ்சு போயிடுது. அநேகமா இந்த முஸ்லீம் காலம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் போயிடுது, அப்புறம் பிரிட்டிஷ் பீரியட் வந்ததுக்கப்புறம் பூர்த்தியாக போயிடுது. அதுலேயும் நம்ம வடக்கு போக 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 சம்பிரதாயமே இருக்காது. தமிழ்நாட்டை தாண்டியாச்சுனாலே நிறைய சம்பிரதாயங்கள் மாறியே போயிருக்கும். இதுதான் எங்கள் வழக்கமேனுவா, அது வேதம் ஒத்துக்கொண்ட வழக்கமாகவே இருக்காது. ஏன் இப்படி மாறிடுச்சுன்னா, அவன் முதல்ல ஒழுங்காக தான் இருந்திருப்பா. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா சில படையெடுப்புகளால அவாக மாற்ற வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டுருக்கு. நிர்பந்தம் ஏற்படுத்தினால அந்த நிர்பந்தத்தால் மாறிட்டா. ஆனா இந்த மாறினது சரியா இல்லையான்னு பிற்பட்டவர்கள் பார்க்க மாட்டா. என்ன ஆயிடுச்சுன்னா, எங்க அப்பா அது பண்ணா, எங்க தாத்தா அது பண்ணா, அதை நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன்,
அப்படி சொல்லுவாங்க. உண்மையான அத்துவாதுவானா அது கிடையாது. அங்க சாதாரணமா அங்க இருக்கலாம் சேவிக்கிறச்ச ஒரு தம்பதினாலே தம்பதியை சேர்ந்து சேவிக்கணும், தனியாக சேவிக்கப்படாது. ஒரு தம்பதினாலே ஆனந்த் ஒரு திருமதி திருநிறை செல்வன் 2 பேர் இருக்கா இல்லையா, திருமதின்னு சொல்றா ஸ்ரீமதின்னு சொல்றா. ஸ்ரீமதியும் அதே போல ஸ்ரீமானான அந்த புருஷனையும் சேர்த்துத்தான் சேவிக்கணும். ஆனா அநேகமா ஆந்திரா என்ன பண்ணுவா, இவளை தனியா சேர்ப்பா அவளை தனியா சேர்ப்பா. அப்ப அவளாம் வேற வேறைய. தம்பதின்னு சொன்னாலே என்ன அர்த்தம்னா 2 பேரும் ஒண்ணுன்னு தான் அர்த்தம். 2 தானே. எதுக்கு ஏன் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, வேதத்தை ஒத்துக்கொள்ளாதவர்கள் பண்ண ஒரு காரியத்தை இவ பண்றான். அவ அப்படிதான் பண்ணிட்டு இருந்தா. வேதத்தை ஒத்துக்கொள்ளாதவர் அவ தனித்தனிதான் பார்த்துட்டு இருந்தா. அந்த வழக்க பின்னாடி ஏற்பட்டது வழியாலே அதை வழக்கத்தை அப்படியே ஃபாலோ பண்றான். இதுதான் எங்க வழக்கம். வந்ததுக்கு என்ன காரணம்னா, பின்னாடி எடுத்த படையெடுப்பு தான் காரணம். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த மாதிரி குதிரைட்டு இல்லை சொல்லுவேன். இதுதான் ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்கமே, ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்கேன்னா, ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்கிறதா அது நல்லதுன்னு அர்த்தமா? ஒருத்தர் 10 வருஷமா எனக்கு திருடிண்டே இருக்கும். 7 ஆட்காலம் படிப்பிலும் திருட்டுல படிப்பே கிடையாது. 10 வருஷமா 10 தலைமுறையா திருடிட்டு இருக்கும். இதான் எங்க வழக்கம்னா, ஒரு 10 வருஷம் திருண்டிக்கலா ஆழ்வார் சொன்ன மாதிரி 7 ஆட்காலம் படிப்பிலும் அந்த பரம்பரையில வந்து போட்டிருக்கு. ரொம்ப நல்ல பரம்பரை சொல்லாம கிடையாது. அவர்களும் அந்த அந்த பரம்பரை நல்ல பரம்பரை இல்லையே. நாங்க அதை தான் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் நல்லதானே, சாஸ்திர சம்மதமானு பார்க்கணும். சாஸ்திர சம்மதம் இல்லைன்னா அது ஒத்துக்கொண்டு அப்ப சனிவரக பிரிக்கும். அத்தகைய நீ நாட்டிய நீச சமயங்கள் மாண்ட ராமாந்தபுரம் லிங்கத்திட்ட புராணத்தீரம் சமணரும் சாக்கியரம் வரிந்து வாது செய்வீர்களும் மட்டு நம் தெய்வமும் ஆகி நின்றான் தெரிவிக்கிறார் சுவாமி. அப்ப லோகாயத மதம், இப்ப பாக்கிய மதம் என்னென்ன மதமா சுமார சொல்ற 4-5 மதம் சொன்ன. லோகாயத மதம், ஜைன மதம், நையாயிக மதம், வைசேஷிக மதம், சாங்கிய மதம், பௌத்த மதம், யோக மதம், இதெல்லாம் வந்து சாஸ்திரத்தை ஒத்துக்கோமா இருக்கு. லோகாயத்த மதம், சாங்கிய மதம். சாங்கியன்னா கபிலாச்சாரி இல்லையா, கபிலன். கபிலன் யாரு? நாராயண அவதாரம் தான் கபிலன். அவரும் வேதம் ஒத்துக்கலாத மதம். அவர் 2 தான் ஒத்துட்டு இருக்கார். நீ இருக்க, நான் இருக்கேன், இந்த லோகம் இருக்கு, எனக்கு பசிச்சுதா, உங்ககிட்ட பழம் இருக்கா, உன்னை அடிச்சு நான் எடுத்துக்கிறேன், தாராளமாக எடுத்துக்கணும், தப்பே கிடையாது. ஏன்னா எனக்கு பசி இருக்குன்னு. சரி, நான் உன்ட்டு அடிச்சு எடுத்துட்டேன், பாபம் இல்லைனா பாபம் கிடையாது, எனக்கு பசி இருந்ததுனால நான் எடுத்துட்டேன். இது சாங்கிய மதம். கபிலாச்சாரி தான் சொல்றாரு. யாரு? சுவாமி பெருமாள் தான் சொல்றாரு. பெருமாளே சொல்றாரு. பெருமாளை சொல்லியிருந்தாலும் சாஸ்திர சம்மதம் இல்லைன்னா அந்த மதத்தையும் தள்ளத்தக்கது. அப்ப சாங்கியம் வந்து என்ன? சாங்கியம் என்னன்னா ரொம்ப அழகா இருக்கும். சாரு வாக்குன்னு ஒரு மதம், சாரு வாக்கு மதம். சாரு வாக்கு பேரே பாருங்க. சாருன்னா வாக்கு. வாக்கு ரொம்ப அமிர்தமா இருக்குமா. அவங்க கிட்ட போயாச்சுன்னா அவன் பேசுற வார்த்தையை பார்த்தாலே இவ்வளவு அழகா பேசுறானே, இதுதான் உண்மை. ராமானுஜனா உண்மை தெரியாம பேசுறாரு, இவர் பேசுறதா இருந்ததுன்னு. அதனால அவன் மதத்துக்கு பேரே சாருவாக்குன்னு பேரு, சாருவாக மதம்னு பேரு. இந்த மாதிரி மதங்கள் 1-2 இல்ல, நிறைய மதங்கள் இருக்கு. அதுக்கெல்லாம் பாக்கிய மதம்னு பேரு. குதிரட்டு மதங்கள், குதிரட்டு மதங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். நீங்க உங்களுக்கு அநேகமா எம்பெருமானாருடைய வாழ்த்து நாமம் தெரிஞ்சதை ஞாபகம் வச்சுக்கலாம். சங்கர, பாஸ்கர, யாதவ, பாட்ட, பிரபாகரர், தங்கள் மதம். இந்த 6 மதங்களும் பார்த்தான் அருசமயங்கள் பதைப்பை பார்முழுதும் போர்த்தான் புகழ் கொண்டு பொன்மையினோடு இணைத்தான் புகுந்துன்னு திருவங்கத்தமான பாடியிருக்க ராமானுஜன். அப்ப அந்த 6 மதங்களும் குதிருஷ்டி. குதிருஷ்டினா வேதத்தை ஒப்புக்கொண்டு தப்பான அர்த்தத்தை சொல்லுகிறது. அப்படிப்பட்ட வேதத்தை ஒத்துக்கொண்டு தப்பான அர்த்தம் சொன்னது அந்த மதங்கள் குதிருஷ்டி. வேதத்தை ஒத்துக்கல அவர்களாம் வாக்கியர்கள் பேரு. அப்ப உண்மையா அர்த்தத்தை சொல்லுவதே விசிட்டாது வைத்த சித்தாந்தம் என்று தேவப்பெருமாவுடைய வார்த்தையில 2வது வார்த்தையா சொல்லுகிறார். என்ன சொல்றார்? என்ன சொல்றார் தேவா? வேத ஏவச்ச தரிசனம். தரிசனம்னால சித்தாந்தம் அர்த்தம். சித்தாந்தம் எம்பெருமானார் தரிசனம். எம்பெருமானார் தரிசனம்னா ஒரு தரிசனம் கொடுக்குறாருன்னா அதுல சித்தாந்தம். தரிசனம்னால சித்தாந்தம். அப்ப சித்தாந்தம், சித்தாந்தம் என்ன சித்தாந்தம்? பேதமே சித்தாந்தம். தரிசனம் பேத ஏவச்ச. பேதம்னால பிரிவுன்னு அர்த்தம். பிரிவு. வேதம்னால வேதம் பார்க்கறேன் சொல்ற, பிரிச்சு பார்க்கறேன்ற. பேதம்னால பிரிவு, அபேதம்னால பிரிவு இல்லைன்னு அர்த்தம். இப்ப தேவபெருமான் என்ன சொல்றாரு? பிரிவே சித்தாந்தம், பிரிவே சித்தாந்தம். பேதம்னால பிரிவு, அபேதம் பிரிவு இல்லை. அப்ப அபேதம் அல்ல சித்தாந்தம், பேதமே சித்தாந்தம். இது 2வது வார்த்தை. முதல் வார்த்தை என்ன சொன்னார்? அகமேவ பரந்தத்துவம். அத பூர்த்தி அகமேவ பரந்தத்துவம். என் தன் ஒப்பார் இல்லப்பன் என்னப்பன் எனக்காயுகுலா என்னை பெற்றவளாய் பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் என்னப்பனமாய் விண்ணப்பொன் மதில் சூழ் திருவிண்ணகர் சேர்ந்தப்பன் தன் ஒப்பார் இல்லப்பன். ஒப்பிலியப்பன் தெரிவிக்கிறார் இல்லையா? அப்படிப்பட்ட தனக்கு மேம்பட்டவன் இல்லாது
சமமானவன் கிடையாது. நதஸ்சமஸ்ச அப்யதிகஸ்ர திருஷ்யதே திருவிகிதில சாத்திரம். தனக்கு மேம்பட்டவனும் கிடையாது. ஒத்தார் மிக்காரை இளையாய மாமை. தனக்கு ஒத்தாரும் கிடையாது, மிக்காரும் கிடையாது. ஒத்தார்னா மேம்பட்டவன், சமமானவன் அர்த்தம். ஒத்தார் இவருக்கு ஒத்தவர் இவர் அப்படின்னா சமமானவன் அர்த்தம். மிக்கார் இவருக்கு மேம்பட்டவன் அர்த்தம். சமமானவனும் கிடையாது, மேம்பட்டவனும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதை அகமேவ பரம் தத்துவன்றதுல பார்த்தோம். அதைத்தான் திருவெங்காளர் தெரிவிக்கிறார். என்ன தெரியுமா? மற்றுமோர் தெய்வம் உள்ளது என்று இறப்பாரோர் உற்றிலேன் ஒற்றதும் உண்டடியார்க்கடிமை. திருவெங்காளர் மற்றுமோர் தெய்வம் உள்ளது அப்படின்னு யார் சொல்றாலோ அது பக்கமே போக மாட்டேன்றது. இன்னைக்கு சொல்லணும், அவர் அன்னைக்கு சொல்லிட்டு போயிட்டார். இன்னைக்கு அந்த மாதிரி சொல்ல முடியுமான்னா எங்க சொல்றது? எங்க போனாலும் எல்லாம் பூர்த்தியா கருப்பு வச்சு தான் கிடைக்கிறது. எல்லாம் எங்க போனா அதுதான். அப்ப என்ன பண்றது? இருப்பாரு உட்டிலேன்றார். அவட சேவை மாட்டேன், கிட்டக்க போக மாட்டேன் அவர் சொல்லிட்டு போயிட்டார். அப்ப அப்படிப்பட்ட மற்றுமோர் தெய்வம் இருப்பார் உட்டிலே உற்றதும் உன் அடியார் கடிமை என்ன மற்றுமோர். அதே போல தனிமா தெய்வ தளிரடி கீழ் புகுதல் மாதெய்வம் தனி தெய்வம். தனிமா தெய்வ தளிரடிக்கு புகுதலன்றி எப்படியார் ஒரு தெய்வம் மற்றுடையோமோ அப்படின்னு திருவாசகத்திலும் காட்டுகிறார். அப்ப மேம்பட்ட தெய்வம் இல்லை, தனி தெய்வம் சொன்னதுனாலே ரெண்டாவது தெய்வம் அர்த்தம். தெய்வம் சொன்னதுனாலே மேம்பட்ட தெய்வம் இல்லை அர்த்தம். அப்ப தனி இது நெடுவார்க்கடன் வரக்கூடிய தெய்வம் தனி தெய்வம். இந்த தெய்வத்தை போல மற்றொரு தெய்வம் இல்லை. தெய்வம்னா எனக்கு சமமானவன் இல்லை, மேம்பட்டவன் இல்லை. அப்ப எம்பெருமான் தான் பரதேவதை என்பதை தரிசனம் பேதையை வச்சது இல்ல, அகமேவ பரம் தத்துவத்திலே பார்த்துட்டோம். இப்ப ரெண்டாவது வார்த்தை தரிசனம் பேதையை வச்ச. பேதமே சித்தாந்தம். முதல் வார்த்தை ரொம்ப உயர்த்தியா நிறைய பாசுரங்களையும் சாஸ்திர வசனங்களையும் வச்சு பார்த்துட்டோம். ஓஹோ அதே போலதான் இதுன்னா அந்த போல இது இல்லை, கொஞ்சம் கஷ்டமாதான் அது. எப்பவுமே சித்தாந்தம்னு சொன்னால கொஞ்சம் கஷ்டப்பட்டுருந்தோம். அதனாலதான் யாருமே சித்தாந்தத்துக்கு போறது இல்லை. சுவாமி கைக்கரியம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கான் சுவாமி, சித்தாந்தத்துக்கு இல்லாம நான் இதுக்கு வேலை கொடுக்கணுமே, இதுக்கு வேலை கொடுக்கணும்னா கஷ்டம். இதை வச்சுன்னு என்ன வேணா பண்ண சொல்லுங்க, கையை காலை வச்சு நாட்டுக்கு இது பண்ண சொல்லுங்க, என்ன பண்ணுவார்? உட்கார்ந்துட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே பார்த்துட்டே இருக்கோம்னா முடியுமா? சுவாமி நீ என்ன அடிக்கணும்னா அடிச்சிடும், இந்த மாதிரி தண்டனைலாம் கொடுக்காது சொல்லிட்டாரோன்னா. ஏன்னா உட்கார முடியாது, அந்த வேலை தான் அது. தரிசனம் பேதையை வச்சு இது கொஞ்சம் சமமா இருக்கும். சமம்னா என்னன்னா நாம நினைக்கிற மாதிரி இல்லை. நாம புதுசாக பார்க்க போறோம். அவருடைய அனுகிரகத்தால் நம்ம கிடைக்க போறது இல்லை, நம்முடைய பிரயத்தனத்தால் இல்லை. இது என்ன ரெண்டு நிலை இருக்கு. அதான் மக்கர கிஷோரனாயும் மார்ஜார கிஷோரனாயும் பார்த்துருக்கோம் இல்லையா? அப்ப அந்த நிலையில தான் இருக்கிறத வர நாம நம் பிரயத்தனத்தை இது புரிய போறது இல்லை. அவருடைய எம்பெருமானாருடைய பிரயத்தனத்தால் கிடைக்கிற நிச்சயம் நாம் இந்த அர்த்தத்தை புரிந்தே தீர வேண்டும் நம்பிக்கையோடு கேட்கணும். அப்ப அர்த்தம் சேமா இருக்கின்றத பயப்பட வேண்டாம். அவர் ராமன் எப்படி பண்ணா, அவர் தாயை போல ஊட்டுவார். தாயை இத்தத்தையும் கொடுப்பா, பிரியத்தையும் கொடுப்பா. கணினின் திருத்தாமல ஒரு பாசனம், அன்னையாய் அத்தனாய் அன்னை ஆண்டிடம் தன்மையான் ஷடகோபன் என்ன அன்பியே அப்படின்னா. அன்னை என்ன பண்ணுவார், அதே அத்தன் என்ன பண்ணுவான்னா, அன்னை பிரியத்தை மட்டும் பண்ணுவார். பிரியம்னா குழந்தைக்கு எது பிடிக்குமோ அதை கொடுப்பா. ஆனா அத்தன் என்ன பண்ணுவா, அத்தன்னா தந்தை என்ன பண்ணுவான்னா குழந்தைக்கு எது நல்லதோ அதை கொடுப்பா. ரெண்டுத்துல ரொம்ப. அப்ப அம்மாவுக்கு குழந்தைக்கு நல்ல விஷயத்துல குழந்தைக்கு அபிப்பிராயம் இல்லை, அபிப்பிராயம் இருக்கு, இருந்தாலும் அந்த குழந்தை வருத்தப்படக்கூடாது ஒண்ணு வேண்டாம். லீவுக்கு வந்துட்டு இருக்கச்சே கொம்பு வச்சுட்டு இருந்தோம். அந்த கொம்பு கெடுத்து குழந்தை தகப்பனார் கொடுக்க மாட்டேன், கொம்பு கொடுத்தா அதை எடுத்து அடிச்சுட்டு போறது, தான் தலையிலே போட்டுக்க போறது. குழந்தை தானே கேட்கறாரு, 2 நிமிஷம் கொடுத்துட்டு விட, நான் பக்கத்துல நான் வாங்கிக்கிறேனே அப்படின்னு சொல்லி தாய் கொடுத்துருவா. அப்ப பிரியமா இருக்கிறத கொடுக்குறா தாய். இதம் நாள் எது நல்லதோ அதை கொடுக்குறான் தந்தை. இது பெருமாள் என்ன பண்ணுவார்னா இதத்தையும் கொடுப்பார், பிரியத்தையும் கொடுப்பார். ஆனா முதல்ல பிரியத்தை கொடுக்குறாரோ இதத்தை கொடுக்குறாரோ ரொம்ப முக்கியம். பெருமாளுக்கும் ஆழ்வார்களுக்கும் ஆச்சாரருக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? முதல்ல இப்ப நம்ம குழந்தை ஒண்ணு வருது, குழந்தை வந்த உடனே கையில கொம்பை எடுத்துட்டு கேட்கறியா இல்லையா, படிக்கிறியா இல்லையா அப்படின்னு நான் ஓடியே போயிடும். அது உள்ள வந்த உடனே சக்கரை பொங்கல் வச்சிருக்கேன்டா, வாடா உனக்கு பிடிச்சதாச்சே சக்கரை பொங்கல் வச்சிருக்கேன், அதை கொடுத்துட்டு இருக்கச்சே படிக்கணுமே, 4 நாள் படிக்கணுமே, 4 நாள் படிக்கலையே, இந்த நோட்ஸ் எல்லாம் எழுதணுமே, இங்க ஹோம்ஒர்க்லாம் பண்ணலையே, எழுதுறியான்னா அப்ப அப்படியே பண்ணும். இந்த பெரும்பாலும் ஆழ்வார் என்ன பண்ணுவார்னா, ஆழ்வார் முதல்ல சக்கரை பொங்கல் கொடுப்பார், அப்புறம் படின்னுவார். பெருமாள் முதல்ல கோலை எடுப்பார். ஆனாதான் அவர்கிட்ட போனதுனால பயம். ஏன் பயம்? நான் அவருக்கு அப்படியே பழக்கம், சிசுபாலியும் கும்பகர்ணியும் பார்த்து பழக்கம், நம்மளே அதே கோயிலே சேர்த்துடுறாரு. ஆனா ஆழ்வாருடைய கண்ணோக்கு எப்படின்னா, அவருக்கு எப்பவுமே வித்திராழ்வாரை பார்த்தே பழக்கமான முறையில எந்த குழந்தைக்கு மேல பண்ணலாமா, இந்த தான் தாய் உள்ளம்.
அந்த தாயுள்ளம்ன்றது இருக்கு இல்லையா? இப்ப ராமானுஜர் எப்படின்னா அதே தாயுள்ளம் தான் அவருக்கு. எப்படி தானே இதத்தையும் கொடுப்பார், பிரியத்தையும் கொடுப்பார். அதனால பயப்படவே வேண்டாம். சுவாமி தெரியுமா, இப்பயே நீங்க பயமுறுத்துறாரு, எத்தனை காட்டு போகுமோ தெரியுமா தெரியாது, பயப்பட வேண்டாம். ஏன்னா அவருடைய திருவடி பலத்தால பிரியத்தை பெற நம்முடைய பிரயத்தனத்துல தான் பிரிய போறது இல்லை. இதுதான் நம்முடைய ஸ்ரீவைஷ்ணவ சித்தாந்தத்தில் இந்த தரிசனம் பேதத்தை வாச்ச ரொம்ப முக்கியம். சித்தாந்தம் என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம அதில் நிக்கணும்னு தோணும். இன்னைக்கு ஒண்ணுமே புரியல, இதோட இந்த மதத்துடைய கொள்கையே தெரியல, நான் எப்படி அந்த மதத்துல இருக்கிறது? சில பேர்ல விதண்டாவாதத்துக்கு போவா, எனக்கு பிடிச்சிருக்கு போறேன், அது வேற விஷயம். பின்னாடி எப்ப எந்த வேகத்துல போறோம் அந்த வேகத்தை திரும்பி வந்துருவா. பிடிச்சிருக்கு போறேன்னு சொன்னாலும் என்ன தெரியுமா ஆகும்? ஒருவேளை அது சரியில்லைன்னு அப்புறம் பின்னாடி பட்டுத்துன்னு வச்சுக்க, போன வேகத்தை திரும்பி வந்துருவா. ஆனா அதை பிடிச்சிருக்கு போற அப்படின்றது காட்டிலும் இந்த சித்தாந்தம் தான் பிரதானமான சித்தாந்தம், இது உறுதியான சித்தாந்தம், சாஸ்திர சம்மதமாக இருக்கக்கூடிய சித்தாந்தம் தெரிஞ்சுட்டாச்சுன்னா யார் என்ன சொன்னாலும் கலங்கவே மாட்டா. இல்லைன்னா ஆச்சுன்னா சுவாமி அந்த நேரத்தில் பார்த்து ஒரு கஷ்டம் வந்துடும். அன்னைக்கே சொன்னேன், கருப்பு வேட்டி கட்டிட்டு வாங்க, இருக்கவே இருக்கு, கார்த்திகை மாதம் மார்கழி மாதம் 2 மாதம் அங்கே போயாச்சுன்னா என்னென்னலாம் கிடைக்கிறது, எல்லாம் கிடைக்குது, கிடைக்கணும் வாங்க கட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இருந்தேனே, நீங்கள் கட்டவே இல்லையே அப்படின்னு வச்சா ஒரு புரி தட்டும். ஏன்னா சித்தாந்தம் புரிஞ்சுட்டுருந்தா நீ போய் உன் வேலையை பார்த்துக்கோ, என் வேலை எனக்கு தெரியும் சொல்லிடுவோம். சித்தாந்தம் புரிஞ்சுக்கலன்னா ஒருவன் இருக்கலாமோ, அப்படி இருக்குமோ அப்படின்னு தோணுமோனா, அது தோன்றதுக்கு என்ன காரணம்? நம்ம சம்பிரதாயத்துல அநேகமா தேவதாந்திரத்துக்கு நிறைய இடத்துல இந்த சம்பிரதாயம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போறதுக்கு காரணமே சித்தாந்தத்தை ஒழுங்கான நிலையில புரிஞ்சிக்காததுதான் காரணம். புரிஞ்சுட்டான்னு வச்சுங்களேன், இதை போல மற்றது இப்படிப்பட்ட சித்தாந்தத்தில் நம்ம பெருமாளை வச்சிருக்கான்னு கொண்டாடுவா. அப்படி என் நன்றி செய்தேனோ என் நெஞ்சில் திகழ்வது, உனக்கு என்ன நன்றி கொடுப்பேன், என்ன இந்த 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 சித்தாந்தத்தில் என்ன வச்சுட்டு இருக்கே, வச்சுட்டு பத்தில ருச்சியை வேற உண்டாக்கி இருக்கியே, இத்தனையும் பண்ணிட்டு இருக்கேன்னு மேல 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 அந்த பெருமாளை கொண்டாடுறான்னா சித்தாந்தம் இன்னும் தெரிஞ்சுட்டாத்தான், நல்லா இது கூட்டிட்டு வச்சுக்கோ, இன்னும் தெரிஞ்சாதான் நமக்கு ருச்சியே ஏற்படும். ஒண்ணு வேண்டாம், பெருமாள் அழகா இருக்கார், போய் சேவிக்கிறேன். ஆனா அந்த பெருமாள் இன்னத்தை பண்ணுவார், இதை பண்ணுவார், அவருக்கு இந்த சேட்டு தங்கள் அவரை பாரு மேம்பட்டவர் கிடையாது, இதெல்லாம் தெரிஞ்சுட்டு போய் சேவிங்கோ, அப்ப ஒன்னும் ரசிக்கும். அழகா இருக்கான்னு ரசித்து காட்டணும், இன்னும் இத்தனை தெரிஞ்சுட்டு போய் வச்சுங்க, இன்னும் ரசிப்புத்தன்மை அதிகமான. அது மட்டும் இல்ல, இவரை விட்டா வேற கதி இல்லைன்ற நிலைக்கு வந்துருவோம். அது இந்த நிலை இல்லாம அவர் அழகா இருக்கார் மட்டும் போயிட்டு வச்சுக்க, அதை விட அழுகுறங்க கிடையாது. ஆனா நம்ம மனசுக்கு எங்கேயா பட்டு நம்ம மனசு நின்றவாறு இல்லை, சஞ்சலஞ்சு மனக்கிருஷ்ண என்ன வேணா, இந்த மனசு இருக்கே என்ன வேணா திடீர்னு பார்த்து தெலுங்குல சொல்லுவா, ராஜு நச்சுந்து ரம்பான்னு அப்படின்னு. அந்த மாதிரி சிவனுக்கு எதுவும் அங்க இங்க பெருமாளை காட்ட இவர் என்ன அழகா இருக்காரு இந்த தேவதை அப்படின்னு போயிட்டுனா, அப்ப என்ன சித்தாந்தத்தை புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். புரிஞ்சுட்டான்னு வச்சுக்க, அழகன்னா இவன் தான், அலங்காரம்னா இவன் தான், அத்தை எத்தனை சர்வகந்தகா சர்வரசகான்னு சாத்திரம் எத்தனை போஷித்திருக்கு, அப்படிப்பட்ட சித்தாந்தத்தோடு இருக்கக்கூடிய இவந்தனை அப்படின்னு புரிஞ்சுட்டதுன்னா யார் எத்தனை வந்து சொன்னாலும் கலங்குவதே கிடையாது. கலங்குவாரும் இல்லை கலக்குவாரும் இல்லை. எப்பவுமே இந்த கலக்குவார் இருக்கிறதுனால தான் கலங்குறான். அவ கலக்கிறவா வந்தாலும் இவ கலங்காம நிக்கணும். இல்லை எனக்கெதிரி இல்லை எனக்கெதிரி இல்லை எனக்கெதிரின்னு எப்படி எம்பாடு உறுதிபட இருந்தாரோ அந்த உறுதி வரணும்னா சித்தாந்தம் இதுன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த சித்தாந்தம் இதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் சுவாமி ராமானுஜர் இந்த பேதமே சித்தாந்தத்தை ஆச்சரியமா தேவைப்படுமா கொடுத்திருக்கார். இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப பிரியத்தையும் கொடுப்பார், இதத்தையும் கொடுப்பார். பிரியமானது நமக்கு பிடித்தது, இதமானது நம்முடைய நன்மையை பார்ப்பது. நமக்கு பிடிக்கிறதுலாம் நன்மை இருக்கு, நன்மையா இருக்குன்ற அவசியம் இல்லை. எனக்கு கத்தி வேணும்னு ஆசைப்பட்டேன், என் நன்மையை கொடுக்குமா? இல்லை சார் 6 பேரை கொல்லான்னு இருக்கேன், என் நன்மை தானே, கொல்றதுலாம் நன்மை கிடையாது. அப்ப அது எனக்கு நன்மை இருக்குன்னு என்னன்னா எனக்கு உபதேசம் பண்றாரு, நாலு இந்த இடத்துல வா, பாவெல்லாம் போகிறது, இதெல்லாம் பண்ணு, பெருமாள் கைங்கரியம் பண்ணு, தீர்த்தம் கொண்டு வா, அங்கிருந்து இதை கொண்டு வா, எத்தனை சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அத்தனை கைங்கரியம் பண்ண அது நன்மையை கொடுக்கறது இல்லையா? இதத்தையும் சொல்ற பிரியத்தையும் சொல்ற, ஏன்னா அவர் அத்தனை தூரம் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்ல, இதத்தை அதுக்குன்னு அவரு பிரியத்தை சொல்றாசம் இதத்தை சொல்றாசமே அவரே சுமாரதான் எழுதுவாரா அப்படின்னா நறுக்கு தெரிச்சா போற எழுதுவார். அவருடைய எழுத்துக்கள் எப்படி இருக்கும்னா இந்த பேதமே சித்தாந்தத்துக்கு அவர் தான் பூர்த்தியானது. எழுத்துக்கள் எப்படி நான் நறுக்கு தெரிஞ்சான், அவிஸ்ருதாசு கம்பீராக சுதப்பிரகாச அபிஸ்ருதாக ரொம்ப வளவலன்னு எழுதவே மாட்டார், நறுக்கு தெரிச்சா போல இருக்கும். அப்ப இத்தனை தானே வார்த்தை இவ்வளவுதானே, வார்த்தை இவ்வளவுதான் இருக்குன்றதுக்காக சாமானியமா நினைக்கப்படாது. கம்பீராக அந்த வார்த்தைக்கு உள்ளுக்குள்ள பொருளுக்கு உள்ளுரைப்பு சுவாபதேசம் வெங்கிய அர்த்தம்னு பேரு. சுவாபதேசம்னா உள்ளுரை பொருள்னு பேரு.
திருப்பாவைக்கு சுவாபதேசம் தான் பிராதானியம். திருப்பாவைக்கு சுவாபதேசம்னா உள்ளுரை பொருள். ஏன் ஆண்டாள் நோன்பு நோத்தா? இதை உபாயேஷு பிரபித்திய நான் சொல்றேன். நம்முடைய சம்பிரதாயம் பிரகாரம் எந்த நோன்பும் கிடையாது. நோன்பு நோட்டு பகவானை அடைவதுன்றதே கிடையாது. இப்ப நோன்பு நோத்திருக்கலாமா? அடிப்படையே தப்பாச்சு. அடிப்படையே தப்பு இல்லையா? அந்த ஆண்டால கொண்டாடுற இல்லையா சுவாமி? சம்பிரதாயத்துக்கு விருத்தமா இல்லை பண்ணியிருக்கான்னா இது என்ன அர்த்தம், ஏது அர்த்தம்ன்றது அந்த இடம் வரைச்சு சொல்றேன். எதுக்கு சொல்ல வந்தேன்? உபாயேஷு பிரபித்திய வரைச்சு சொல்றேன். அப்ப இத்தனை தூரம் சித்தாந்தம் நல்லா இது இப்படியே விட்டுட்டே இருந்துச்சுக்கேன். இதுக்கு பதிலே சொல்லலை. சொல்ல போறேன் பின்னாடி வச்சேன். ஆமா, நீங்க சுவாமி சொன்னாரு ஆண்டாள் இது வரைக்கும் தப்பே தெரிஞ்சிருக்காது. ஆண்டாள் பண்ணது தப்பான்னு ஒரு அபிப்பிராயம் இப்ப இன்னைக்கு தான் தெரிஞ்சிருக்கோம். ஆனா இந்த மாதிரி தப்பெல்லாம் இருக்கு, இந்த இடத்துல இருந்துக்குமே. அப்பதான் குறுக்க யாராவது ஒருத்தர் சுவாமி அன்னைக்கே சொன்னேன், இங்க வந்துருங்கோ, இந்த கருப்பு வேட்டு கட்டி வந்துருங்க, வாஸ்து வந்தா வந்துடுறேன், இது தப்பு சொல்லிட்டு உடனே போயிடுறது இல்லையா? போகிறதுக்கு என்ன காரணம்? சித்தாந்தம் தெரியல. சித்தாந்தம் தெரிஞ்சுட்டுதா நிச்சயப்படுத்திருப்பா. யஜ்ஞமூர்த்தின்னு பெரியவர், அருளாள பெருமாள், அவரை மாதிரி வேதாந்தி கிடையாது, நஞ்சியர் மாதிரி வேதாந்தி கிடையாது. அவெல்லாம் எப்படி ஜெயிச்சுட்டு வந்திருக்கா? பராசர பட்டார் எம்பெருமானார் எப்படி ஜெயிச்சார்னா பின்னாடி வச்சு சொல்றேன். அத்தனை தூரம் இந்த தரிசனம், அந்த தரிசனம் சித்தாந்தம் பிரதானம். அந்த சித்தாந்தத்தை தான் நம்ம பார்க்கணும். இது ராமானுஜர் வளர்த்த சித்தாந்தம், ராமானுஜரால் உருவாக்கப்பட்ட சித்தாந்தம் இல்லை, ராமானுஜர் வளர்த்த சித்தாந்தம். அதனால இதத்தையும் சொல்றார், பிரியத்தையும் கொடுக்கிறார். அப்படிப்பட்ட தேவப்பெருமா வார்த்தை 2வது வாசை பேதம் பேச வந்தது. அபேதத்தையே, பேதத்தை அல்ல. அபேதத்தை தரிசனம் பேத ஏவச்ச. தரிசனம் சித்தாந்தம் பேதமே அப்படின்னார். இப்போ தேவபெருமாள் தரிசனம் பேத ஏவச்சம் சுருக்கமாக சொல்லிட்டு போயிட்டார். நமக்கு ஏதாவது புரியுது? கொஞ்சம் விவரிச்சு சொல்லியிருந்தா இந்த தரிசனம் இது அதனால சுருக்கமாக சொல்லி சிலதெல்லாம் நமக்கு ரொம்ப சுருக்கமாக கொடுத்துட்டு போயிடுறார். அதே போல மதுரக வேழ்வார் நேராக வந்தார். அவர் அங்கிருந்து அயோத்தியிலேருந்து வந்துட்டு இருக்கார். வடக்கிலிருந்து வந்தார். நேராக அங்கிருந்து ஜோதிஷை பார்த்துட்டு நேராக ஆழ்வார் திருநேருக்கு வந்தார். அங்கே ஆழ்வார் சேவிச்சார். ஆழ்வார் சேவிச்சுன்னா ஆழ்வார் அப்படியே ஞானமுத்திரோடு இருக்கார். ஞானமுத்திரோட பார்த்துட்டு இது என்ன இருக்கு, பிராணம் இருக்கா இல்லையா? ஆழ்வார் அப்படியே உட்காந்து அங்கே இருக்கிற கேட்டால் 16 வருஷம் அப்படியே இருக்கார். அவர் இருக்காரா இல்லையா ஒன்றுமே தெரியல அப்படின்னாரு. என்னன்னு தெரியலையே, இந்த பிராணம் இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்காக முதல்ல பரீட்சை பண்ணணுமானோ, உயிர் இருக்கான்னு என்ன பரீட்சை பண்ணணுமானோ ஒரு கல்லை எடுத்துட்டு போட்டோன்னா அப்போதான் முதல்ல கண்ணை திறந்தார் ஆழ்வார். எத்தனையோ படம் அந்த மாதிரி கல்லை எடுத்து போட்டுருப்பா, அதுக்கெல்லாம் கல்லை திறக்கலை. இந்த மதுரை கவிழாவில் கல்லை எடுத்து போட்டோடனே ஓ பிராணம் இருக்கு அப்படின்னாரு. சரி, பிராணம் இருந்தால் போறாது, இதுக்கு அச்சித்தா அறிவு இருக்கா இல்லையான்னு தெரியுமோனோ, ஞானம் இருக்கா இல்லையான்னு தெரியுமோனோ, ஞானம் இருக்கா தெரியுமா? அப்போ கேட்டார், செத்தத்தின் மையத்தில் சிறியது பிறந்தாலும் எத்தை தின்று எங்கே கிடக்கும் கேட்ட உடனே அவரே பதில் சொல்லிட்டார், அத்தை தின்று அங்கேயே கிடக்கினார். அவருக்கு இருக்குன்னு சொல்லிட்டார். இவருக்கு இன்னும் பதில் சொல்லிட்டு போயிட்டார். நமக்கு கேள்வியும் புரியல, பதிலையும் புரியல. செத்தத்தின் மையத்தில் சிறியது பிறந்தால் அதுக்கப்புறம் நிறைய கேள்வி கேட்டார். நிறைய கேள்வி கேட்டு அதுக்கப்புறம் சமாதானமாகி அதுக்கப்புறம் தான் அவர் திருவாவூரை பண்ண ஓலையை எழுத்தானிச்சு பட்டோலை படிக்கிறான்னு சரித்திரம். அப்ப சுருக்கமா தேவபெருமா சொன்னார் தரிசனம் பேதை வச்ச. அங்க செத்தத்தின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தத்தின் எங்கே கிடைக்கும்னு அவர் சுருக்கமா கேட்டார். பதிலாவது கொஞ்சம் ஒழுங்கா சொல்லியிருக்க வேணும். செத்தத்தின் வயிற்றுனா என்ன, சிறியது பிறந்தால்னா என்ன, எத்தத்தின் என்னன்னா எங்கே பிறந்ததுன்னா என்ன சொன்னார். அது படியா பதில் சொல்லிக்க வேணும். சாதாரண கேள்வி சின்னதா இருக்கும், பதில் பெருசா இருக்கும். இங்க கேள்வி பெருசு, பதில் சின்னது. அத்தை தின்று அங்கேயே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் இல்லையா? நமக்கு ஒண்ணுமே தெரியல. ஆனா தேவபெருமான் கொடுத்துட்டு போயிட்டான்னா இவர் கொடுத்துட்டு போயிட்டாருன்னு பிற்பட்ட ஆச்சாரிகள் பண்ணி 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 அதுக்கு வியாக்கியானம், ஒரு வியாக்கியானம் இல்லை, அப்படிப்பட்ட வியாக்கியானம். இதுல இந்த வியாக்கியானம் இதை வைத்துக் கொண்டுதான், இந்த தரிசனம் வேதையை வச்சை வைத்துக் கொண்டுதான் சுவாமி ஸ்ரீபாஷ்யத்தையே எழுதினார். ஸ்ரீபாஷ்யம் எழுதுவதற்கு எது பிரதான காரணம்னா தேவப்பெருமாள் தான். தேவப்பெருமாள் 6 வார்த்தை இந்த தரிசனம் பேதையை வச்ச இதை வச்சுருந்தாங்கன்னா உபாயேஷு பரபத்தியாதெல்லாம் அது ஸ்ரீபாஷ்யத்தில் வராது. இந்த ஒரு வார்த்தை மட்டும்தான். அதே போல அகமேவ பரந்தத்துவம் அதுவும் வரும், அதே போல இதுவும் வரும். ஆனால் அந்த அகமேவ பரந்தத்துவத்தை காட்டிலும் ஸ்ரீபாஷ்யம் எது பிராவதானியம் என்றால் தரிசனம் பேதையத்தை தான் பிறகணும். அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீபாஷ்ய மங்கள ஸ்லோகத்தில் ஆரம்பத்தை தெரிவிக்கிற அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதி லீலே வினத விவித பூதௌராக ரட்சைகதேஸ்தே ஸ்ருதிதிரதி விதீப்தே பிரம்மனே ஸ்ரீனிவாசே பவத்து மம பரஸ்மின் ஷிமுகி பக்திரூபகா. இந்த ஸ்லோகமானது திருமலைக்கு எம்பெருமானார் 3 தடவை எழுந்தருளினார். அந்த எழுந்தருள சமயத்தில் அங்கே போய் பெருமாளை மங்களாசாசனம் பண்ணார். மங்களாசாசனம் பண்ணிட்டு பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிறவாள்லாம் கேட்டா,
சுவாமியுடைய அனுக்கிரக பாஷணம் ஏதாவது பண்ணணும். சுவாமி பெருமாள் மங்களாசாசனம் பண்ணார். அப்போ மங்களாசாசனம் பண்ணுறச்சு அங்கே இருந்த ஸ்லோகம் தான் அது. அங்கே நின்றுண்டு பெருமாளுக்கு முன்னாடி பண்ணப்பட்ட ஸ்லோகம்தான் அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிதியிலே வினத விபித பூதௌராக ரட்சைக தேஸ்தே ஸ்ருதிசிரதி விதீப்தே பிரம்மனே ஸ்ரீனிவாசே பவத்து மம பரஸ்பின் சிவமுகி பக்திரூபகா. இந்த ஸ்லோகத்தை சொன்னார். சொல்லிட்டு அங்கே எழுதப்பட்டதான் வேதார்த்த சங்கிரகம். வேதார்த்த சங்கிரகம்ன்றது நாம் நினைக்கிற மாதிரி நம்ம உட்காந்து காலட்சம் பண்ணிடுச்சு எப்படி மதுரை எழுந்தாரோ எழுதினாரோ அந்த மாதிரி மனவாளம் நம்மாழ்வார் சொல்றது மதுரை எழுதினார் இல்லையா, அந்த மாதிரி எழுதப்பட்டதில்லை. சுவாமி பெருமாள் முன்னாடி நின்றார். நீங்கள் ஏதாவது பெருமாள் மங்களாசாசனம் பண்ணணுன்னார். கிட்டு 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 கிட்டுன்னு வேதாசனத்தில் சொன்னார். ஒன்றும் புத்தகம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதை பட்டோலை படுத்தினா சிஷியர்லாம். அதுதான் வேதாசனம், குட்டி ஸ்ரீபாஷன்னு பேர் இருக்கு. அப்போ அதுதான் தெரிவிக்கிறார். அப்போ இந்த பூமியிலே நடுநிலையாக இருக்கக்கூடியவர்கள் யாரோ அவர்கள் என் நூலை படிக்கட்டும் சுவாமி சொல்றார். அவர் என்ன சொல்லிக்கணும், வைஷ்ணவர் படிக்கணும்னு சொல்லிக்கலாம் இல்லையா, சொல்லலை. எம்பெருமானா சொல்றார் நடுநிலையார்களா நீங்கள் எதுவும் பார்க்க வேண்டாம், வைஷ்ணவனு பார்க்க வேண்டாம், சைவன்னு பார்க்க வேண்டாம், காபத்தின்னு பார்க்க வேண்டாம், ஒன்றும் பார்க்க வேண்டாம். நடுநிலையாளர்கள் என்னுடைய நூலை படிக்கட்டும். அம்பேர் தான் என் நூலை படிக்கட்டும். என்னன்னா ஸ்ரீபாஷ்யத்தை இதுக்கு அர்த்தம் நான் புதுசாக ஒன்றும் அர்த்தம் சொல்லலை. முன்னோர்கள் என்ன சொன்னாலோ அந்த அர்த்தத்தை தான் நான் திருப்பி சொல்லியிருக்கேன். தங்கர், திரமிடர், போதாயனர் இவெல்லாம் வேதவியாசர் பண்ணின பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் எழுதினவ. அவள் எழுதினது சுருக்கமாக இருக்கு. அந்த சுருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு அர்த்தத்தை நான் விரிவுபடுத்தி எழுதுகிறேன். ஏன்னா காலம் செல்ல 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 நமக்கு ரொம்ப மந்தமதியாக போயிடும். இப்போ நாமே இப்போ இன்னைக்கு கொஞ்சம் திருப்பல்லாண்டு அடிச்சு பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, இதுவே ஒரு 100 வருஷத்துக்கு இதே திருப்பல்லாண்டு கிட்டத்தட்ட 6 மாதம் 3 மாதம் மேலே பண்ணிட்டு இருக்கோம். இந்நேரம் கன்னினி சீர்த்தாமம் முடிஞ்சு ஸ்ரீயப்பதி முதல் ஸ்ரீயப்பதி 2ஆம் ஸ்ரீ 3ஆம் ஸ்ரீயப்பதி முடிஞ்சு உயர்வுறமாக வந்திருக்கும் 100 வருஷத்துக்கு முன்னாடியாக இருந்தால். ஆனால் திருப்பல்லாண்டே முடியல ஒன்றும். அப்போ என்ன அது நமக்கு நாள் ஆக ஆக நமக்கு புத்திக்கு கொண்டான அந்த அறிவானது மங்கி போகிறது. அதே போல தங்கர், திரமிடர், போதாயன் இவெல்லாம் எழுதி வச்ச உரையெல்லாம் என்ன ஆகுதுன்னா நாளாக ஆக அவங்களுடைய உரையே நமக்கு அதுக்கு இது அர்த்தமோ அது அர்த்தமோ அப்படின்னு தப்பான அர்த்தத்தை கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி. ஏன்னா நம்ம ஞானம் மங்கி போறதுன்னு. அதனால் இங்க பிற்பட்டவர்கள் ஞானம் மங்க இருக்கணும்னா அதற்காக நான் உரையை எழுதுறேனே தவிர அவ தப்பா எழுதிட்டான்றதுக்காக உரை எழுதுற இல்ல அவ சரியாக பண்ணலன்றதுக்காக உரை எழுதல. அவ சரியா தான் பண்ணிருக்கா, அந்த சரியா பண்ணது மேலும் விவரிக்கிறேன். ஸ்ரீபாஷ்யத்தை எழுதுறதுக்கு மேலும் விவரிக்கிறேன். என்ன விவரிக்கிறேன்னா இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், இந்த ஸ்ரீபாஷ்யம் எழுதுறதுனால அவர் ஏன் இந்த ஸ்ரீபாஷ்யத்தை எழுதுறாரு ரொம்ப முக்கியம். இன்னும் கிளம்பினார், ஆளவந்தார் இவர் அனுகிரகம் பண்ண நினைச்சிட்டு இருந்தார். அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தையும் சொல்லிடுவேன். சுவாமி முதல்ல ஆரம்பத்தில் ஒரு அத்வைத்திக்கிட்ட தான் காலட்சம் படித்தார். அந்த மாதிரி கேட்டால் அந்த மாதிரி இல்லை. இன்னைக்கு காலட்சம் படித்தா ஏன் அத்வைத்திகிட்ட போகணும்? இவர் விசிஷ்டாத்வைத்தின்னு அப்போ பேர் கிடையாது, நம்ம வச்சுக்கணும். ஆனால் இவர் வேதம் சொன்னதை தானே இவர் சொல்லணும். அப்போ என்ன பண்ணியிருக்கணும், ஆளவந்தாரம் அப்போ இருக்கார். ஆளவந்தார் கட்சி இவர் என்ன பண்ணணும், நேராக ஆளவந்தார் திருவடி ஆசிரியத்திருக்கணும். அல்ல திருக்கச்சனமிட்ட முதலே கேட்டு யாராவது ஆச்சாரம் வேணுமான்னு கேட்டுருக்கணும். இதெல்லாம் கேட்காம சோமயாதிரி இவருடைய திருத்தகப்பனார் அவர் கொண்டு போய் அந்த யாதவ பிரகாசத்தை அத்வைத்திட்ட காலட்சம் பண்ணுறதுக்காக விட்டார். ஏன் சுவாமி இது பண்ணணும்? இவர் சிவைஷ்ணவர் தானே, சிவைஷ்ணவராக இருக்க செய்து ஒரு அத்வைத்திட்ட போகலாமா? போகப்படாது. அப்போ எப்போ அவர் ஒரு அத்வைத்திட்ட போனாரோ ராமானுஜரே அத்வைத்தி. இவங்க தான் சும்மா தாமத்தை போட்டு வந்தாங்க. அவரே ஒரு அத்வைத்தி தான். அதனால தான் அவர் அத்வைத்திட்டு போயிருக்கார். இது ஒரு பிரச்சாரம் இருக்குது, இது ஒரு துஷ்பிரச்சாரம் இருக்குது. யாராவது ஏதாவது ஒன்று பண்ணிட்டாருன்னா எது போறேன்னா இந்த வேலுக்குடி சுவாமி சில்லறை வாங்கிறதுக்காக ஹோட்டலுக்கு போனார். சுவாமி சாப்பிட்டு போயிட்டார் அப்படின்னு அன்னைக்கு பார்த்தோம் இல்லையா. அந்த மாதிரி ஏதோ ஒன்று யாராவது பண்ணா அவர் அத்வைத்தி எதுக்கு போனான்னு தெரியும். எப்பவுமே நமக்கு ஒரு சித்தாந்தத்தை நிறைப்படுத்தணும்னாலே, ஒரு சித்தாந்தம் தெரியணும்னாலே அந்த சித்தாந்தத்துக்கு வேதத்துக்கு எதெல்லாம் நேர் எதிர்மாறாக இருக்கோ அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருந்தா தான் அவள்கிட்ட வாதம் போரே பண்ண முடியும். இதெல்லாம் வாதப்போர் பண்ணவே முடியாது. ஏன்னா இப்போ அவளை ஜெயிக்கணும்னா அவள்கிட்ட அவளுடைய விஷயங்கள் என்ன அதை தெரிஞ்சுட்டா தான் நம்ம ஜெயிக்க முடியுமே தவிர அவள் விஷயமே தெரியாது. சுவாமி புரியறதுக்காக சொல்கிறேன். இப்போ நிறைய விளையாட்டுலாம் விளையாடிட்டு இருக்காளே அப்படி சொன்னால் தான் புரியும். விளையாண்டு இருக்காளையா அவளுக்கு பந்தை எப்படி போட்டால் அவள் அவுட் ஆவா நீ முதலே பார்த்துருவா. இதை பார்த்து வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிப்பா. இவர் இந்த மாதிரி ரொம்ப நல்ல நட்சத்திர ஆட்டக்காரர் பேரெல்லாம் சொல்லுப்பா இல்லையா,
அவளை எப்படி அவுட் பண்றது, எப்படி பண்றதுன்னா முதல்ல பார்த்துருச்சா இவர் இந்த இதெல்லாம் வீக்னஸா இருக்கார், இதெல்லாம் பண்ணா இப்படி பண்ணா, அப்ப முன்னாடியே அவருடைய ஆட்டத்தை கணிசிக்கிறா இல்லையா? ஏன் கணிசிக்கிறா? அவளை ஜெயிக்கணும் கணிசிக்கிறா இல்லையா? அதே போல இந்த அத்வைத்திய ஜெயிச்சு விசிஷ்டாத்வைத்தம் தான் பிரதானம் சொல்லணும். அப்ப அத்வைதம் தெரியாதான் பண்ண முடியும், அத்வைதம் தெரியாம பண்ண முடியாது. அத்வைதமே தெரியாது சுவாமி நான் விசிஷ்டாத்வைத்தம் தான் பெருசுன்னா எங்க அத்வைதம் தான் பெருசு அவ சொல்லி வரா, இவர் விசிஷ்டாத்வைத்தம் தான் பெருசு சொல்லி வரா, இதுக்கு முடிவே வராது. அவரவர்கள் தங்கள் மதத்தை பெருசுன்னு சொல்லிக்க வராது தவிர இதோட வேதம் சம்மதித்த மதமான ஒரு நிரூபணம் இல்லாம போயிட்டு பிரயோஜனமே இல்லாம போயிடும். அப்ப வெர்த்தவாதமா போயிடும். அப்ப அது என்ன பண்ணும்? அத்வைத்தத்தை தெரிஞ்சுக்கணும். அத்வைத்தத்தை தெரிஞ்சுண்டுதான் அதுக்கப்புறம் விசிஷ்டாத்வைதம் இது அத்வைத்தம் இது அப்படி தெரியும்னா அதனால்தான் முதல்ல அத்வைதி கிட்ட கொண்டு போய் சேர்த்தார். அத்வைதி கிட்ட கொண்டு போய் சேர்த்தது எதுக்குன்னா தெரிஞ்சுக்கணும். இன்னும் கேட்டா அத்வைதிகளுக்கு அத்வைத்தம் தெரியாது, அத்வைத்தம் தெரியும்னா ராமாவணத்தை கேட்கணும். ராமாவணத்துக்கு அத்வைத்தம் தெரிஞ்சுப்பானா இவருக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவளுக்கு தெரியாது, எடுத்து கொடுப்பார். சில வக்கீல்லாம் சொல்ற பாருங்க, சில வக்கீல்லாம் தன்னுடைய எதிர் வக்கீலை பார்த்து நீ இதையும் பண்ணு அதையும் பண்ணு உனக்கு நான் எடுத்து கொடுப்பேன், இவர் எதிர் வக்கீல் எடுத்து கொடுப்பார். இன்னுங்க உன் பக்கம் அவர் பக்கமே பேசுறேன்னா அவர் பக்கமே நான் பேசினா நான் தான் ஜெயிப்பேன். ஏன்னா என்கிட்ட உதாரணம் பிரதான பதித்தந்திரம் என்கிட்ட இருக்கு. அதனால அதே மாதிரி தான் சுவாமியும் அத்வைதத்தை பூர்த்தியா தெரிஞ்சு கொள்வதற்காகத்தான் எங்க போனார்? யாதவ பிரகாசர்கிட்ட காலட்சேபம் பண்ண போனார். தெரிஞ்சுட்டு திருப்பி வந்துட்டார். சரி, யாதவ பிரகாசர்கிட்ட காலட்சேபம் பண்ண போனார்னு ஆளவந்தார் தெரியுமா இல்லையா? ஏன்னா கரியமாணிக்க சன்னதியில வந்துதான் அவர் ஆமுதல்வன் இவரண்டு தந்தேற்றி என் நாமுதல் புகுந்து நல்லின் கவின்னு ஆமுதல்வன் நம்முடைய தரிசனத்துக்கு மூர்த்தா விசிஷ்டராக இவரே பிரதானமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் கட்டாட்சம் யார் வருது? ஆளவந்தாவுடைய கட்டாட்சத்தால எத்பதாம்பூர் ஹத்யாய் வித்வத்தா அசேஷ கல்மசகா வஸ்துதா உபயாதோகம் யாமுனேயம் நமாமிதம். இது ஆளவந்தாரை பத்தி சுவாமி ராமானுஜரே பண்ணிய ஸ்லோகம். இது அவருடைய கட்டாட்சம் இருக்குன்னா அவஸ்துவாக இருந்தான் வஸ்துவாக மாறினேன். வஸ்துவே அற்றதாக இருந்தேன், நான் என்னை ஒரு வஸ்துவாக ஆக்கினார். யார்னா ஆளவந்தான் தான் தெரிவிக்கிறார். எத்பதாம் அசேஷ வஸ்துதா உபயாதோகம். அந்த ஆளவந்தார் இவர்கிட்ட பேசினதே கிடையாது, ஆனா தன்னை ஆக்கினார்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அப்ப ஆளவந்தார் கட்டாட்சம் பரிபூர்ணமா பட்டிருக்கு இல்லையா? அப்பவே ஆளவந்தார் என்ன நினைச்சிருக்கணும்? இவர் என்ன யாதவ பிரகாசன போறார், அவர் அத்வைத்தியாச்சே கூடாது, அவரை மாத்தோம் சொல்லிதான் மாத்திருக்க மாதிரியா என்ன தாரா? ஏன்னா அவர் தானே வர சொல்லியிருந்தாரு ஸ்ரீரங்கத்துக்கு. அவரு ஒரு வாட்டி இல்லை 2 வாட்டி அனுப்பி வச்சார். எப்பவுமே ரொம்ப பெரிய ரத்னமா இருந்தா ஒரு தடவை கேட்டா கிடைக்காது, கொடுத்துட்டு அப்புறம் அழறார் பிதாபெருமாள். கொடுத்துட்டு இவர் தான் எடுத்துட்டு அந்த ரத்னத்தை, ராமானுஜம் என்ற ரத்னத்தை தேவபெருமாள் சொத்தாத என்னைக்கு அவர் சொத்து தான், ஆனா தாரவாத்து கொடுத்துட்டார் நம்ம பெருமாளுக்கு இருக்கட்டும் அப்படின்னு. ஆனா கொடுத்துட்டோன்னு ஓட அழறார். அப்ப அதுக்காக 2 தடவை அனுப்பிச்சார். முதல் தடவை ஏதோ சொல்லி அனுப்பிச்சார், இங்க வந்தார் பலிக்கலை, கொடுக்கவே இல்லை, ராமானுஜர் கொடுக்கல. 2வது தடவை வந்தார், பலிச்சிட்டு உடனே கொடுத்துட்டு ஆக்ஷன் போயிட்டார். எதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்ப அந்த ஆக்ஷன் போறதுக்கு முன்னாடியே ராமானுஜர் கட்டாட்சித்திருக்கா இல்லையா? அப்ப என்ன சொல்லணும்? ராமானுஜர் ஏதோ பிரகாசம் காலட்சேபம் பண்றார், எங்கிட்ட வர சொல்லு, சிவேஷ் மாட்ட இருக்கணும், கூப்பிட்டுருக்கலாம் இல்லையா? ஏன் கூப்பிடலன்னா அத்வைதத்தை பூர்த்தியா தெரிஞ்சுக்கணும். அத்வைதத்தை பூர்த்தியா தெரிஞ்சுக்கணும்னால என்ன பண்ணணும்? அப்ப வாட்ட படிச்சதான் உண்டு. இப்ப இருக்கிறவர் உடனே தட்டா அது வருதே சுவாமி என்ன, அதெல்லாம் அப்ப கிடையாது. இப்ப என்ன வேணா இருக்கு, எத்தனை புஸ்தகம் வேணா இருக்கு, புஸ்தகம் தான் இருக்கு. அப்போ ஒரு ஆச்சாரோட போய் படிச்சா தான் அது கிடைக்குமே தவிர, ஏன்னா விசிஷ்டாத்வைத்தம் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சுலபம், அத்வைத்தம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம். மேலே வரப்போகுது அத்வைத்தை சொல்ல போறேன், பூர்த்தியா சொல்ல போறேன். என்ன சொன்ன குழப்பின்றே இருக்கே, நீங்களே கேட்க போறீங்க. அத்தனை குழப்பம் இருக்கு அத்வைத்தத்துல. அவளுக்கு ஒண்ணுமே கிடையாதுன்னா திருப்பி அதே தான் திருப்பி சொல்லுவா. என்ன சுவாமி எப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறது, இதுக்கு என்னதான் அர்த்தம்? அதான் அர்த்தம் சொல்லிட்டு இருப்பா. இதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்ப அத்வைத்தத்தை பூர்த்தியா தெரிந்து கொள்வதற்காகத்தான் யார்கிட்ட காலட்சேபம் பண்ணார்? யாதவ பிரகாசர் காலம் பண்ணார். அப்ப பூர்த்தி ஆயிடுது, உடனே கிளம்பி வந்துட்டார். இந்த நிலையில் இருக்கச்சே இவரை 2 தடவை அழிச்சிருக்கார் சுவாமி அளவந்தார். இவரும் ஸ்ரீபாஷி ஏன் பிறந்ததுன்றதுக்காக சொல்றேன், அபிஷேக்கார். அவரும் ஒரு தடவை தேப்பம் விடல, அடுத்த தடவை விட்டுட்டார், நேராக கிளம்பி போனார். இவர் பெரிய நம்பி ஆக்ஷன் போனார். ஆக்ஷன் போச்சு அங்க அளவந்தார் திருப்பள்ளி ஆனார், பலம் போயிட்டார்னு செய்தி கட்டுது. அப்ப அங்க அளவந்தார் துறைட்டு நேராக போயாச்சு.
இங்கிருந்து ஸ்ரீரங்கத்துக்கு அன்றைக்கி தான் அப்போ தான் முதல் தடவையாக போகிறார் சுவாமி ராமானுஜர். கிட்டத்தட்ட 40 வயசு அப்போ அவருக்கு. முதல் தடவையாக போகிறார். போன உடனே ஆளவந்தார் திருப்பள்ளி படுத்தப்பட்டார்னு கேள்விப்பட்டார். நேராக அங்கே போய் ஆளவந்தார் துறைக்கே போயாச்சு. ஒரே கூட்டமாக இருக்குது. என்ன இது கூட்டமாக இருக்குது, என்ன இது கூட்டமாக இருக்குது, கூட்டமாக இருக்குன்னு கிட்ட போனார். கிட்ட போனால் ஆளவந்தார் திருப்பள்ளி படுத்திருக்கார். அவர் கிளம்பிட்டார். மோட்சத்துக்கு கிளம்பிட்டார். திரும்பி உடனே ஐயோ பெரிய தனத்தை இழந்தவனு எப்படி பொண்ணை இழந்தவன் வைரத்தை இழந்த ரத்தத்தை எப்படி எழுவானோ அதற்போல கைக்கு கிடைத்து வாய்க்கு கிடைக்காம போயிடுத்தேன்னு ஒவ்வொரு கூப்பாடு கூப்பிட்டு அழ ஆரம்பிச்சிட்டார் சுவாமி ராமானுஜர். ஆனால் அந்த நேரத்திலேயே அவருடைய இந்த இடத்துல வலது கையிலே 3 விரல்கள் இப்படி மடங்கி இருந்தது. 3 விரல்கள் மடங்கி இருந்தது. 3 விரல்கள் மடங்கி இருக்கேன்னு சொல்லி அங்கே இருக்கிற சிஷ்யாட்டெல்லாம் கேட்டார் சுவாமி ராமானுஜர். ஏன் இந்த 3 விரல் மடங்கி? ஆளவந்தார் சேவிச்சிருக்கார். பேசக்கூடிய பாக்கியம் கிடைக்கல. இப்போ ஒன்று மாத்திரம் யோசனை பண்ணுவோம். நம்ம கற்பனை பண்ணி பார்ப்போம். 2 பேரும் ஒரே காலத்தில் இருந்திருக்கா. ஆளவந்தார் இருந்திருக்கார், ராமானுஜர் இருந்திருக்கார். ஆளவந்தாரும் ராமானுஜர் பார்த்துருக்கார் பிராணத்தோடு இருக்கும்போது, தான் பிராணத்தோடு இருக்கும்போது நல்ல நிலையில் இருக்கும் பிராணத்தோடு பார்த்துருக்கார். ராமானுஜர் ஆளவந்தாரை பார்க்கல. பிராணம் போனது அவர் திருநாட்டுக்கு இழந்த போது தான் பார்த்துருக்கார். அதுக்கு முன்னாடி சேவிக்கவே இல்லை. ஆனால் அவர் பண்ணின ஸ்லோகத்தை மட்டும் கேட்டிருக்கார். இவ்வளோ நல்லா இருக்க ஸ்லோகம், இவ்வளோ நல்லா இருக்க ஸ்லோகம் அவர் சொல்லிட்டு இருக்கு. ஏன்னா உட்கார்ந்து தேவப்பெருமாள் சன்னிதியில் ஸ்லோகத்தை சொல்லிட்டு இருக்கார். ரொம்ப நல்லா இருக்கு ஸ்லோகம், அப்படிப்பட்டவரை நான் சேவிக்கணும், அப்படிப்பட்ட சௌக்கியம் சேவிக்கணும்னு அவர் ஆசைப்படுறார். ஆனால் என்னமோ தெரியல, ஈஸ்வர சங்கல்பம் என்னமோ தெரியல, 2 பேருமே சேர்க்கே விடலை. இந்த குற்றம் யாருடையது? சேர்த்திருக்கலாம்ல. சேர்த்து இருந்தால் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும், எத்தனை நல்லா இருந்திருக்கும், எவ்வளோ தூரம் இருந்திருக்கும். எப்பவுமே நம்ம சில பேர்லாம் சொல்லிடுற, சிலர் உங்ககிட்ட பணம் இருக்குது, என்கிட்ட சக்தி இருக்குது. பணமும் சக்தியும் சேர்ந்தா அமோகமாக எல்லாம் விருத்தி ஆகிடும், உற்பத்தி ஆகிடும் சொல்லுவா இல்லையா. பணம் மட்டும் வச்சுருந்தா அப்புறம் அதே மாதிரி சக்தி மட்டும் வச்சுருந்தா அப்புறம் 2 பேர் தர முடியாது. இப்போ 2 நிலையில் 2 பேர்கிட்ட இருக்குது. அப்படி இருக்கச்சு இவாட்ட அவர் நேரடியான ஆச்சாரியன் பெற்றுண்டா எத்தனை லாபம் பெற்றுக்குவான்னா தேவ பெருமாளுக்கு அதில் விருப்பமே இல்லாமல் போயிடுச்சு. அப்படி தான் சொல்லணும். என்னமோ எங்கள் அது சுவாமி அடிக்கடி சொல்லுவார், அனங்கராச்சாரம் சொல்லுவார், என்னமோ தெரியல தேவப்பெருமாள் என்ன நினைச்சாருன்னு இல்லை, இருந்து 2 பேரும் சேர விட்டாம பண்ணிட்டார். எதனால் சேர்க்க சரி. அதுக்கப்புறம் ஒரு தடவை சேவிச்சாரோன்னா அப்பயாவது அவர் நல்ல பிராணத்தோடு இருந்து ராமானுஜர் வந்தீரா அப்படியே ஆலிங்கனம் பண்ணிட்டு அவருக்கு என்னென்ன உபதேசம் பண்ணியிருக்கலாமோன்னா இல்லை, உண்மை கிடைக்கல. ஆனால் அந்த திருப்பள்ளி படுத்து பண்ணி 3 விரல்கள் மட்டும் மடங்கிருக்கு. என்ன 3 விரல்கள் மடங்கிருக்கு என்னன்னு அவர் சிஷ்யெல்லாம் கேட்டுக்கார். இல்லை இல்லை அவருக்கு 3 மனோரோதம் இருக்குது, 3 குறைகள் இருக்குது, அது பூர்த்தி ஆகாதே 3 விரல்கள் மடங்கி இருக்குன்னு. என்ன 3 விரல் என்ன மனோரோதம்னா, ஒன்று அவர் ஸ்ரீபாஷ்யத்துக்கு வியாக்கியானம் பண்ணணும், உரை எழுதணும். ஸ்ரீபாஷ்யம்னா என்னது? அப்போ ஸ்ரீபாஷ்யம் பேர் இல்லை, அப்போ பிரம்மசூத்திரன்னு பேர். ஸ்ரீபாஷ்யம்ன்றது பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானத்துக்கு பேர் தான் ஸ்ரீபாஷ்யம். பிரம்மசூத்திரம்ன்றது வேத வியாசரால பண்ணப்பட்டது. அந்த பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானத்துக்கு பேர் தான் ஸ்ரீபாஷ்யன்னு பேர். அந்த பிரம்மசூத்திரத்துக்கு சங்கரர் பண்ண வியாக்கியானத்துக்கு தான் சங்கர பாஷ்யன்னு பேர். அந்த பிரம்மசூத்திரத்துக்கு மாத்வர் பண்ண வியாக்கியானத்தை மாத்வ பாஷ்ய வியாக்கியானன்னு பேர். ஆனால் சுவாமி ராமானுஜர் பண்ண ஸ்ரீபாஷ்யத்தை பண்றோம், ராமானுஜர் பாஷ்யன்னு பேர் இல்லை, ஸ்ரீபாஷ்யன்னு பேர். இப்போ இவர் என்ன சொல்லியிருக்கணும், சங்கரன் மட்டும் சங்கர பாஷ்யன்னு வச்சுட்டார். ஆனால் இவர் என்ன வச்சுக்கணும், ராமானுஜ பாஷ்யன்னு வச்சுட்டு இருக்கணும், ஸ்ரீபாஷ்யன்னு பேர். இது நான் பண்ணலை, ஏற்கனவே இருக்கிறது தான். பிராட்டியாலஜிக்கு என்னென்ன சீனா பெருமாளுக்கு அந்த சீன்னு தின்னாம அதை பண்ணிட்டு அவர் பெரிய இருக்கட்டும் ஸ்ரீபாஷ்யன் பேர் வச்சார். அப்போ ஸ்ரீபாஷ்யம் எழுதணும், அதாவது பிரம்மசூத்திரத்துக்கு ஒரு உரை எழுதணும். அந்த மனோரதம் ஒன்றுன்னார். 3 மனோரதங்கள், 3 குறைகள். 2வது குறை, விஷ்ணு புராணத்திலே பராசர மகரிஷி நம்முடைய விசிஷ்டாத்வைதத்துக்கு நிறைய குழுலாம் கொடுத்துருக்கார், சம்பிரதாயத்துக்காக நிறைய பண்ணியிருக்கார். அவருடைய பேரை நம்முடைய சம்பிரதாயத்தில் இருக்க ஒருத்தருக்கு பேர் வைக்கணும். அவருடைய விஷ்ணு புராண பராசர மகரிஷி அவர் தான் எழுதினார், பிரவர்த்தகர். அந்த பராசர மகரிஷியை பேருக்கு வைக்கணும், யாருக்கா ஒருத்தர் வைக்கணும். அது 2வது மனோரதம். 3வது இருக்கவே இருக்கார், ஆத்யஸ்தன குலபதேர் வகுலாபிராம் என்று சொல்லக்கூடிய சுவாமி மன்னாழ்வார் பிரபன்ன ஜனக்கூட்டஸ்தர். அந்த பிரபன்ன ஜனக்கூட்டஸ்தராக கொடுக்கக்கூடிய நம்மாழ்வுடைய திருநாமத்தை நம்முடைய சம்பிரதாயத்திலே ஒருத்தருக்கு வைக்கணும். அப்ப இதுல இருந்து என்ன தெரியறதுன்னா, இதுக்கு முன்னாடி யாருமே வச்சுக்கலையா, இப்பதான் வச்சுட்டாளா? அப்ப அதுக்கு முன்னாடி யாருமே தெரியாதான்னா நல்லாவே தெரியும். ஆனா இந்த பேரெல்லாம் வழக்கத்துல வரணும்னா இதை இவர் மூலமா வச்சுட்டா தான் முடியுன்றதுக்கு தான் இந்த 3 குறைகளை வச்சுருந்தார். அது அப்படியே குறையா இருந்தது, ஒரு காலத்தில் அது நிறைவேற்ற முடியல. அந்த குறையா இருந்தது
அவள் சிஷ்யெல்லாம் சொன்ன உடனே அதை நாம் தேவருடைய திருவடி பலத்தாலே நிறைவேற்றி கொடுக்கிறோம்னு சொன்ன உடனே அந்த பிராணமே இல்லை சரீரத்தில் பிராணம் இல்லை, ஆனால் வெறும் சரீரம் மட்டும்தான் இருக்கு. அந்த சரீரத்தில் விரல் தன்னடியே அப்படி மெழுங்கித்தான். பிராணம் இல்லாத எப்படி நம்ம வருங்கன்னா அதைத்தான் ஆளவந்தாருக்கு நேரடியாக தான் ஆச்சாரியனாக இல்லாமல் போனாலும் மானசீகமாக ஆச்சாரியன் தான் தெரியும். சொன்ன உடனே இப்படி வந்துருத்தான். இதை நீங்கள் இன்னைக்கு நீங்கள் சேவிக்கணும்னா ஸ்ரீபெரும்புதூர் போகிறோம், அவசரமாக போயிடுறோம், நேராக அந்த சித்திர திருவாதிரை அன்னைக்கு போவோம். ரொம்ப கூட்டமாக இருக்கும் சுவாமி, அப்படியே ஒரு 2 வையாலை சேவிச்சுட்டு உடனே ஓடி வந்துடுவோம். விடவே கூடாது, நித்திய 10 நாளும் அங்கேயே இருக்கணும். என்ன நடக்கிறது? ராத்திரி புறப்பாடே பெருமாள்னா சுவாமி ராமானுஜர் தான். அது அந்த ஊரில் பெருமாள் ராமானுஜராக சொல்லுவாள். மற்ற ஏன்னா அவருக்கு ஒன்றும் கிடையாது, அவர் ஏதோ இருப்பார் அவ்வளோதான். வர எல்லா வைபவம் இவருக்குத்தான். அதனால் இவர் ஏழுவார், பெருமாள் அந்த ராமானுஜர் ஏழுவார். ராத்திரி கட்டத்தில் 10:11 மணி ஆகும். 11 மணிக்கு உள்ளே வந்த உடனே ஆஸ்தானத்துலேருந்து நேராக கண்ணாடி இறக்கி வருவார். வாகன மண்டலத்துலேருந்து கிட்டத்தட்ட 24 மணி நேரத்தில் 20 மணி நேரமும் பூர்த்தியாக உற்சவம் தான். 4 மணி நேரம் தான் ரெஸ்ட்டு. அந்த 4 மணி நேரம் அர்ச்சகாலம் அத்தியாபாலம் போய் தீர்த்தம் மாட்டி திருப்பி வரதுக்கு சரியாக இருக்கும். 10 நாள் தூக்கம் இருக்காது. நம்ம அது மாதிரி தான் இருக்கணும். அப்படியே அந்த மாதிரிலாம் ஒரு 10 வருஷம் சேவிச்சிருக்கேன். 1 நாள் 2 நாளில் பூரி. ஆனால் வெயில் அபாரமான வெயில். இந்த ஊர் நம்ம ஊரே தேவை, அவ்வளோ வெயிலாக இருக்கும். சின்ன வயசாக இருந்தாலும் நல்லா இருந்தாச்சு. இப்போல்லாம் கிடையாது, கஷ்டமாக இருந்த கஷ்டம் தான். அப்போ இருக்க அதில் என்ன ஆயிடுச்சுன்னா 10 நாள் அங்கே உட்காந்து சேவிச்சுட்டு எதுக்கு சொல்ல வந்தேன்னா திரும்பி வந்த உடனே கண்ணாடி இடைக்கு வருவார். வாகனம் கல்யாணம் வச்சு 10:11 மணி ஆகிடும். அங்கே அன்றைக்கி எத்தனை நாளோ அந்த திருவாயுமை நடக்கும். முதல் நாளாக 1ஆம் திருவாயு நடக்கும், 2ஆம் நாளாக 2ஆம் திருவாயு நடக்கும். திருவாயுமை சாத்து மரானே அங்கேருந்து கிளம்பி நேரம் ஆஸ்தானத்துக்கு போவார். ஆஸ்தானத்துக்கு போச்சு போன உடனே அங்கேருந்து ஒவ்வொரு ஆழ்வாராஜரும் மரியாதை ஆகும். மரியாதை முதல்ல இப்படி உள்ளே போவார். உள்ளே வந்து ஆழ்வார் சன்னதி, நம்மாழ்வார் சன்னதி உள்ளுக்குள்ளே போன உடனே திரும்பி நம்மாழ்வார் சன்னதி இருக்குது. நம்மாழ்வார் சன்னதி முதல்ல உள்ளாகும். பூமன்னமாது புரிஞ்சு எச்சரிக்கை சுவாமி எச்சரிக்கை இதாகும். பூர்த்தியாக சேவிக்கணும். அங்கே என்னென்ன சப்தத்தை போடுறாவான்னு ரொம்ப முக்கியம். ஸ்ரீமாதவாங்கிரி ஜலஜத்வை நித்திய சேவா பிரேமா விலாசய பராங்குச பாதபக்தா எச்சரிக்கை சுவாமி எச்சரிக்கை. இந்த சப்தம் மணவாளமணிய சப்தம். இந்த மாதிரி ஒவ்வொரு தங்களுடைய சொந்த வார்த்தையாக அது வராது. அப்படி திரும்பி வந்துட்டு இருக்கச்சு இந்த பக்கம் ஆளவந்தார் இருப்பார். அதுக்கு தான் இப்போ சொல்ல வந்தேன். ஆளவந்தார் இருக்கார், வேதாந்தேசி இருக்கார், நம்பில்ல சன்னதி இருக்கு. அதாவது நம்மாழ்வார், அடுத்து ஆண்டாள்கிட்ட மங்களாசாசனமகம் அரங்கர்மோடி சூழ்கின்ற மாலையை சூடி கொடுத்துள்ளால் வாழ்கின்ற வல்லல் ராமானுஜா எச்சரிக்கை. இந்த பாட்டை வச்சு அப்படியே நிச்சயம் கேட்கணும், ஒவ்வொன்றையும் கேட்கணும். அழுகையே வந்துடும். ஒன்று அங்கே நின்று தூக்கம்லாம் பார்த்தா சரீரத்தெல்லாம் பார்த்தா அங்கெல்லாம் பொண்ணு உண்டு. சரீரத்தெல்லாம் துணிக்க சரீரத்தை போயிடுத்துன்னு நினச்சிட்டு நிறுத்து அங்கே போய் நிற்கணும். சரி திருப்பி இங்கே வருவார். திருப்பி வரைச்சா அந்த இடத்துல மணவாளமான சீபாஷன் சாகித்ய இடம் போட்டுருப்பா. வீட்டுக்கு சேவிச்சுக்கணும். அங்கேருந்து கிளம்பிட்டு திரும்பி வரைச்சே கௌட மண்டபம் திரும்பி வந்தோடனே நம்பில்ல சன்னதி, வேதாந்தேசி சன்னதி, குறுக்க ஆளவந்தார் சன்னதி இருக்கு. அந்த ஆளவந்தார் சன்னதி வரைச்சு அங்கே ஒன்று சொல்லுவாள். அங்கே சொல்லக்கூடிய வார்த்தை அதுக்காக தான் இப்போ சொன்னேன். முடங்கி நின்ற யாமுனர்தம் மூவிரலும் நிமிர்த்தி முக்குரம் பருத்து முக்கோள் தரித்து மூகுல குண்டு விழுந்த தேவா எச்சரிகை. இதுதான் முடங்கி நின்ற யாமுனர்தம். யாமுனர்னா ஆளவந்தாருக்கு யாமுனர்னு பேரு. முடங்கி நின்ற முடங்கி வச்சுட்டு இல்லையா, முடங்கி இல்லையா, முடங்கி நின்ற யாமுனர்தம் மூவிரலும் நிமிர்த்து முக்குரம் பருத்து முக்கோள் தரித்து மூகுல குண்டு விழுந்த தேவா ஒவ்வொன்றும் சேவிக்கணும். எதுக்கு சொல்ல வந்தேன்னா அந்த 3 விரல்களையே நம்ம உற்சவம்னு என்ன நினைச்சுக்கிறோம், நேராக கந்தப்படி உற்சவம் தீர்த்தம் சாத்தும தீர்த்தம் அப்படின்னு போயிட்டு கிடுக்குன்னு வந்துடும். அதுக்கப்புறம் கடைசியில் கந்தப்படி ஆனதுக்கப்புறம் ஆண்டாள் தனது ஏகாந்தமாக எழுதிருப்பார். அப்போ விசிறி கைங்கரியம் பண்ணணும். இந்த திருமுதுகளை அப்படியே வேர்வை துளி இருக்கும். நீங்கள் போய் சேவிக்கலாம், அழுகே வந்துடும். வேர்வை துளி இருக்கும் அப்படியே எம்பெருமானுக்கு. அந்த அந்த பாம்பு படம் எடுத்தா அப்படி இருக்குமோ அந்த திருவனந்தாழ்வான் பின்படம் போல் நடிப்புதந்து விசாலமாய் நெறித்திட்ட திருமுதுகும் கட்டியத்தில் சேவிக்கிறாங்க. திருவனந்தாழ்வான் பாம்பு. அந்த திருவனந்தாழ்வான் படம் எடுத்தா அப்படி இருக்கும். இப்படி இல்லையா அந்த திருமுதுகு அப்படியே இருக்கும். ஏன்னா ஆதிசேஷன் அவதாரம் தானே அப்படியே இருக்கும். அதில் புள்ளியாக வேர்வை துளிகள் இருக்கும். அப்படியே அதை சேவிக்கத்தான் பின்பற்றலாம். பெருமாதியர் நம்பில் ஏற்று வந்தார். எதுக்கு சொல்ல வந்தோம்னா அடுத்த தடவை போனேன்னா இருந்து சேவிக்கிறதுக்கு இருக்கவே இருக்குது. ஜீயர்மாடம் அங்கே இருக்குது. உற்சவத்தில் 10 நாள் உற்சவத்தில் ஜீயர்மாடம் அங்கே இருக்கவே இருக்குது. நிச்சயம் நாங்கள் சேவிக்கும். ஒரு கஷ்டமும் கிடையாது. பிரசாதத்துக்கு அங்கே குறைச்சலே கிடையாது.
ஆனால் ஒரே கஷ்டம், கரண்ட் இருக்காது, அதான் பெரிய கஷ்டம். அப்பப்போ போயிட்டே இருக்கும், விசிறி கை வச்சு விசிறிட்டே இருக்க வேண்டியதான். இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்போ மூன்று நிமிடங்கள், அப்போ 3 விரலுக்கு போயிடுது இல்லையா, அந்த 3 மனோரதம் பூர்த்தி பண்ணுறார். மனோரதம் என்னென்ன? ஒன்று அந்த வேதவியாசர் எழுதிய பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம், அடுத்து தனக்கு நம்மாளுடைய பெயர், அடுத்து பராசர மகரிஷியுடைய பெயர் சொன்னார். 3த்தையும் குறித்து பண்ணுறோன்னார். 3 விரலும் நெருங்கிடுத்து. அந்த நெருங்கின முதல்ல சீபாட்சத்தை எழுதும், பின்னால் எழுத போறாரு. அடுத்து நம்மாழ்வாருடைய பேரை வைக்கணுன்றதுக்காக திருக்குறுகை பிரான் பில்லான்னு பேர், அபிமான புத்திரர்னு பேர். அவருக்கு இந்த பேரை தான் வச்சிருக்காரு. தன்னுடைய அபிமான புத்திரருக்கு அவருக்கு பேர் தான் சன்னியாசின்னு. பெரிய குடும்பின்னா பெரிய குடும்பஸ்தர் ராமானுஜர். ஒன்று அவருக்கு தங்க இருக்கா, பிள்ளை இருக்கான், பேரன் இருக்கான், பேத்திருக்கு. என்ன சுவாமி சன்னியாசின்னு சொன்னேன்னா அத்தனையும் இருக்கு. தங்க இவதான் இருக்கா, ஆண்டாள் இருக்கவே இருக்காளே, அவதான் தங்க. நம்ம அண்ணனும் அப்படின்னு கூப்பிட்டுறா இல்லையா. அங்க திருமாலிஞ்சலை நூறுதலாவன்னு கொடுத்த உடனே கோதாகிரஜன்னு பேரு. அப்ப கோதை கண்ணர் அப்படின்னு சொல்றா இல்லையா. எத்தனை பெரிய குடும்பியா இருக்கார். அவர் தெரிவிக்கிறார், முதல்ல திருக்குறுகை பிரான் பில்லான்னு அவருக்கு பேர் வச்சார். அபிமான புத்திரன் அவர் தான். திருவாய்மொழிக்கு முதல் வியாக்கியானம் பண்ணினவே அவர் தான். தெல்லாரம் ஞான திருக்குறுகை பிரான் பில்லான் எதிராதர் பேரர். இது உபதேச ரத்னமால வரக்கூடிய பாசுரம். தெல்லாரம் ஞான திருக்குறுகை பிரான் பில்லான் எதிராதர் பேரருளால் உள்ளாரம் அன்புடனே மாறன் மறைப்பொருளை அன்னுரைத்தது இன்பமிகு 6000. இந்த 6000 படிக்கு இன்பமிகு 6000 யாருன்னா திருக்குறுகை பிரான் பில்லான் எழுதினார். எம்பெருமானார் தான். இந்த இப்படி இருந்தா போறாது, இது காலட்சேபமா இருந்தா வராது, இதை ஒரு ஏட்டில் எழுதியாகணும் முதல்ல ஆரம்பித்து வச்சவரே தான். அதுக்கப்புறம் தான் நம்பில வியாக்கியானம், நஞ்சியர் வியாக்கியானம், பிரியாச்சான் பிள்ளை வியாக்கியானம், அதுக்கு மேலே வாதிகேசர் வியாக்கியானம் அதுக்கப்புறம் தான். ஆனா முதல்ல ஆரம்பிச்சு வச்சதுன்னா சுவாமி எம்பெருமான். அவர் பண்ணவே இல்லை, மற்றவாளை பண்ண சொன்னார். சுவாமி அவரே பண்ணிருக்கலாம். சுவாமி அவரே பண்ணியிருந்தா என்ன இருக்குமான்னா, அவர் ஏன் பண்ணது பின்னாடி வச்சு சொல்றேன். அப்ப திருக்குறுகை பிரான் பேர் வச்சுட்டார். அப்ப அளவந்தாவுடைய மனோரதம் ஒண்ணு பூர்த்தி ஆயிடுத்த சுவாமி பேர் திருக்குறுகை. எதுக்கு பேரு? ஆழ்வார்த்தன்மைக்கு திருக்குறுகை பேரு. அந்த அவருடைய பேரு திருக்குறுகை பிரான். சுவாமி நம்மாழ்வார் அவருக்கு பில்லான், அது பேரே திருக்குறுகை பிரான் பில்லான்னு வச்சுட்டார். அது பேர் வச்சுட்டார் சுவாமி நம்மாழ்வார். அடுத்து பராசர மகரிஷி பேர் வைக்கணும்னா குரத்தாவுடைய திருக்குமாரர், முதல் திருக்குமாரருக்கு மூத்த மகனுக்கு பராசர பட்டர்னு பேர் வச்சுட்டார். அப்ப 2 மனோரதம் புரியாயிடுது. 3வது மனோரதம் தான் எது? சீபாஷ்யம் எழுத வேண்டியது. என்னது? பிரம்மசூத்திர சீபாஷ்யம். அந்த சீபாஷத்தை தான் ஒரே எழுதணும் தான். அவர் ரொம்ப சிரமப்பட்டார். இங்கிருந்து கிளம்பினார். கூட சுவாமி புறத்தாவே ஆக்ஷன் பண்ணார். சீபாஷ்யம் எழுதணும்னாலே அதுக்கு அந்த பிரம்மசூத்திரத்துக்கு உரை இருக்கு. போதாயன விருத்தின்னு கிரந்தம் இருக்கு. போதாயன விருத்தி கிரந்தம்னு பேரு. விருத்தி கிரந்தம்னாலே இப்ப புரியத்துக்காக சொல்றேன். இப்ப திருப்பாவை இருக்கு. அந்த திருப்பாவுக்கு கீழே ஒரு பதவரை, அது எந்த இதுல கீழே போடுற பாருங்க, அது விருத்தின்னு பேரு. அந்த மாதிரி இந்த பிரம்மசூத்திரத்துக்கு விருத்தி கிரந்தங்கள் அந்த காலத்திலே போதாயனர், வியாசர் காலத்திலே போதாயனர் எழுதியிருக்கார். அது இருந்தால் தான் வியாக்கியானமே பண்ண முடியும். இப்போ எவ்வளோ சமங்கள் பார்த்துக்கோ. அந்த விருத்தி கிரந்தம் இங்கே இல்லை. எங்கே இருக்கு? டெல்லியை தாண்டி காஷ்மீர் சாரதா பீடத்தில் இருக்கு விருத்தி கிரந்தம். அத்வைத்துக்கிட்ட இருக்கு. இங்கிருந்து சுவாமி குரத்தாழ்மையார் 2 பேரும் போயிட்டு அங்கிருந்து வாங்கிட்டா. கேட்டு பிரார்த்தித்தாவா, கொஞ்சத்தில் கொடுக்கல, ரொம்ப சிரமப்பட்டு அவர்கிட்ட பிரார்த்தித்து வாங்கிட்டு கிளம்பி வந்தா. கிளம்பி வந்துட்டு இருக்கச்சு 4 நாள் ஆச்சு. திருப்பி என்ன நினைச்சு வந்து அவன் பின்னாடியே பிடிங்கிட்டு போயிட்டான். போதான விருத்திக்கு வந்து பிடிங்கிட்டு போயிட்டான். ஐயோ தனத்தை பெற்று இழந்தோன்னு ஓன்னு அட ஆரம்பிச்சிட்டான் சுவாமி. அவளுக்கு என்னன்னா, நாம இப்போ துஷ்பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம். இது அத்வைத்தத்தை தான் பிரச்சனை இருக்கா. எல்லாம் போய் பிரம்மம் மட்டும்தான் சத்தியம், மற்றெல்லாம் போய் துஷ்பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம். ராமானுஜர் இந்த போதாயன விருத்தி கிரந்தத்தை பார்த்து இது உண்மை, வேதம் சொன்னது இதல்ல, வேதம் சொன்ன உண்மையான அர்த்தத்தை சொல்லிட்டாருன்னா நம்ம முதல் எங்கே போயிடுவோம் அப்படின்னு பயத்தால இவற்றை கொடுக்க கூடாது அப்படின்னு பின்பில்லாதான் சொல்லி எடுத்துட்டு வந்துட்டார். ஐயோ இழந்தேனே ராத்திரிலாம் படுத்துன்னு தூங்காம அப்படியே சிரமப்பட்டு இருந்தார். அப்ப சுவாமி புறத்தார் சொன்னார், சுவாமி தெரியும் சிரமப்படுறாளே அடியேன்னா அது சொல்லட்டோமா அப்படின்னார். நீர் வச்சிருக்கிறாருன்னு கேட்டார். கிரந்தத்தை நீர் வச்சு இல்லையே வாங்கிட்டு போயிட்டாரண்ணா. அப்ப எப்படி உங்களுக்கு தெரியும் என்ன, நீர் எப்படி சொல்லுவேன்? ஒண்ணுமில்லை, 4 நாள் நறு நாள் 2 பேரும் ஒன்னா தானே இருந்தோம். என்ன பண்ணீர்னா ராத்திரி தேவன் படுத்துருவேன். சுவாமி ராத்திரி 11:30 மணிக்கு படுப்பார். கார்த்தால 3 மணிக்கு எழுந்துப்பார். 4 மணி நேரம் தான் தூங்குவார். உண்மையான தூக்கம் ஒரு மனுஷனுக்கு 4 மணி நேரம் தான் தேவை.
அதுக்கு மேலே தூங்குறான்னா அவளுக்கு வியாதி இருக்குன்னு அர்த்தம். இதுதான் சாஸ்திரம் சொல்றது. அந்த மாதிரி தான் அதுக்கு மேலே பகலில் படுக்கிறது அது வேறு இருக்குல்ல. அதெல்லாம் நீ சேர்க்கவே இல்லை. வேத நூல் 100 மனிதர் தான் புகழ் வேறுவரும் பாதியில் உறங்கி போகும் நின்றதில் 15 ஆண்டுனர். பாதியும் உறங்கி போகும். பாதியும் உறங்கி போகும்னா 100 வயசுல 50 வயசு தூங்கிடும். 50 பாதி காலம் தூங்கிடும் இல்லையா? இது ஒரு வியாக்கியானம். இன்னொன்று நின்றதி 15 ஆண்டுன்னு இருக்கு இல்லையா? அதுக்கு என்ன வியாக்கியானா பாதி உறங்கி போயிடும். அதே அர்த்தம் இல்லை சுவாமி. பாதி உறங்கி போயிடா மிச்சம் பகல்ல தூங்குறது சொல்லவே இல்லையா ஆழ்வார் அப்படின்னார். பகல்ல தூங்குற சொல்லவே இல்லை, அதையும் சேர்த்துக்கணும். அப்பதான் மிச்சம் மீது 15 ஆண்டுன்றதுக்கு அதான் அர்த்தம் அப்படின்னார். வேற அர்த்தம் என்ன சேர்த்து சொன்னா அந்த மாதிரி இவர் 3 மணி 6 மணி நேரம் தூங்குவார். அந்த நேரம் இவர் தூங்காம புஸ்தகத்தை பூர்த்தியா பார்த்துட்டார் சுவாமி குரத்தாழ்வார். மொழியை கடக்கம் பெரும்புகழான் மஞ்சமுக்கரம் குரத்தாழ்வாட வைபவம் சொல்லியே மாறாது. எம்பெருமானோட வைபவத்தையா சொல்லலாம், ஏதோ குரத்தாழ் வைபவத்தை சொல்ல முடியுமாண்ணா? அப்படிப்பட்ட வைபவம் படைத்தவர். எப்படின்னா ஆச்சாரிய லட்சணம் பூர்த்தியாக இருக்கக்கூடியவர், சிஷ்ய லட்சணம் பூர்த்தியாக இருக்கக்கூடியவர். ரெண்டுமே ஒரு व्यक्ति ஒரு ஜீவாத்மாட்ட இருக்கவே இருக்க முடியாது. சுவாமி எம்பெருமானார் கூட சிஷ்ய லட்சணம் இருக்குன்னு சொல்ல முடியாது, ஆச்சார லட்சணம் பூர்த்தியா இருக்குன்னு தான் சொல்ல முடியுமே தவிர சிஷ்ய லட்சணம் அவ்வளவு பூர்த்தி சொல்ல முடியாது. ஆனா இவர்கிட்ட சிஷ்ய லட்சணம் பூர்த்தியா இருக்கு. ஒரு சிஷ்யன் எப்படி நடந்து கொள்ளணும் பூர்த்தியா சுவாமி குரத்தாட்ட இருக்கு. ஒரு ஆச்சாரம் எப்படி நடந்து கொள்ளணும் பூர்த்தி ஆச்சாரம் இருக்கு. இது 2 லட்சம் பூர்த்தி பண்ணிச்சார். 4 நாளும் இவர் தூங்கவே இல்லை. தூங்காம தேவரை அனுமதித்தால் அதை சொல்றேன்னு ஆரம்பிச்சார். ஆலேருந்து ஆரம்பிச்சு இச்சு இன்னு இத்து தூ ஒரு புள்ளி காப்புள்ளி அரைப்புள்ளி ஒண்ணு மிச்சப்படாம எல்லாத்தையும் சொல்லிட்டார். அத்தனை எப்படி சுவாமி ஞாபகம் இருக்குன்னா இப்படி ஞாபகம் இருக்கிறது ஆச்சாருடைய கட்டாட்சன்னு சொல்றதா இவருடைய ஞானம்னு சொல்றதா? ஆச்சாரிய கட்டாட்சம் தான் அது. அப்படிப்பட்ட ஆச்சாரிய கட்டாட்சத்துல அத்தனையும் பெத்துண்டார். அத்தனையும் பெத்துண்டு தான் நேரா எழுத வந்தார். ஸ்ரீபாஷ்யம் எழுதினதே பெரிய விஷயம். என்ன பெரிய விஷயம்னா ஸ்ரீபாஷ்யம் எழுதுறது ஒரே இதில் எழுத முடியல சுவாமியால. நிறைய நிர்பந்தங்கள்னா அங்கங்கங்க மற்ற மதங்களுடைய நிர்பந்தங்கள், ராஜாக்களுடைய நிர்பந்தங்கள். அந்த நிர்பந்தங்கள் இருக்கனால தன்னால் உட்கார்ந்து எழுதவும் முடியல. எழுத முடியாதனால குரத்தாழ்வார் காலம் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த ஸ்ரீபாஷ்யமே முடிஞ்சிருக்கும். இப்போ குரத்தாழ்வார் காலத்தில் ஸ்ரீபாஷ்யம் முடிவாகலை. 4 அத்தியாயம் ஸ்ரீபாஷ்யம், 4 அத்தியாயத்தையும் பூர்த்தியாக எழுதலை. அது 2 அத்தியாயத்து 2 அத்தியாயத்தை தான் எழுதியிருக்காரு குரத்தாழ்வார். எழுதியிருக்காருன்னா இவர் சொல்ல அவர் பட்டுவலைப்படுத்துவார், எழுதிட்டே இருப்பார். பூர்த்தி ஆகலை. அதுக்குள்ள குரத்தாழ்வார் திருநாட்டை அலங்கரித்தார். அவர் கிளம்பி போயாச்சு. அவர் கிளம்பி போனதுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் அங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர் திருவெல்லரைன்னு இருக்கு. அந்த திருவெல்லரையில் எங்களாழ்வான் அவர் தான். அவர்கிட்ட போய் தான் இந்த சீபாஷம் மிச்சம் இருக்கக்கூடிய சீபாஷத்தை அவர் மூலமா தான் எழுதினார். அந்த எங்களாழ்வான் மூலமா தான் எழுதினார். அப்பதான் அவர் எழுதினதை பார்த்தா எங்கள் ஆழ்வானோ அப்படின்றாராம். எங்க ஆழ்வாரை போல எழுதியிருக்க, அதனால அவருக்கு எங்கள் ஆழ்வார்னு பேர். அவர் எங்கள் ஆழ்வார்னு பேர் ராமானுஜால கொடுக்கப்பட்டது. என்ன அந்த எங்களாழ்வார் அவர் தான் பூர்த்தி பண்ணார். அப்ப சீபாஷம் எத்தனை வருஷங்கள் ஆயிருக்கும் பார்த்துக்கோ. இவ்வளவு தூரம் ராமானுஜர் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா 1 2 இல்லை, நாம ரொம்ப சௌக்கியமா இருக்கும். அவர் கொடுத்த விஷயத்தை வச்சுட்டு அவர் கொடுத்த அவருடைய நேரில் ஒதுங்கிட்டு இருக்குமே தவிர எத்தனை வெயில்ல கஷ்டமாப்பட்டிருக்கான்னு ஒரு கிரந்தம் 2 கிரந்தத்துல ஒவ்வொரு கிரந்தத்தை எடுத்து பார்த்தா அதுல என்னென்ன கஷ்டங்கள் இருக்குன்றது அவளுக்கு அத்தனை கஷ்டப்பட்டுச்சாருன்னா அவளுக்கு மோட்சம் கிடைக்கலன்றதுல நிச்சயம் உண்டு. நாம மோட்சம் அடைவதற்காக அவ சிரமப்பட்டிருக்கா. இதுக்காக சொன்னா அப்ப மதிமந்தார ஆதித்ய நாதோ சுச்சிசாகராது என்ன வியாதர் புத்திய மத்தாக கடி திருப்பார்க்கடை கடைந்தவர் வியாதர் கடைனார். ஆனா அப்படிப்பட்ட வியாசர் கடையப்பட்ட அந்த பிரம்மசூத்திரமானது தான் எழுதுகிறேன்னு எழுதினார். சம்சாரம் அக்னியால் நாம் தீண்டப்பட்டுள்ளோம். அந்த ஆத்மாவை நோக்கி போடுற ஆத்மா சரிவர சுரூபனாகும் பெறப்பாக இருக்கிறதுக்காக தான் சுவாமி எழுதினார் அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்ப உபனிஷத்தின் சாரமான வியாசரின் பிரம்மசூத்திரத்தின் மூளையில கடந்தது. மூளையில கடந்தது என்ன அர்த்தம்னா தப்பான அர்த்தத்தை கொடுத்துட்டான். சரியான அர்த்தம் இல்லை, தப்பான அர்த்தம் கொடுத்தா. அந்த தப்பான அர்த்தத்தை கொடுத்ததுக்காக தான் என்ன பண்ணலாம்னா அப்ப அந்த பிரம்மசூத்திரத்தில் இருக்கக்கூடிய தப்பா, அதாவது போதாயன விருத்தி கிரந்தம் சொன்னே அந்த விருத்தி கிரந்தத்தை வைத்து கொண்டு இதுக்கு சரிவர அர்த்தத்தை குறிக்கிறார். அப்ப ஸ்ரீபாஷம் வந்தது எதுக்குன்னா அடிப்படை தேவப்பெருமாள் வார்த்தை தான். அதுதான் ஸ்ரீபாஷம் வந்திருக்கு. இல்லைன்னா ஸ்ரீபாஷம் வந்தே இருக்காது. ஏன் வந்திருக்காதுன்னா இவர் தான் சொன்னார் தரிசனம் பேதைய வச்ச பேதமே சித்தாந்தம் சொன்னார். பேதம் சித்தாந்தமா அபேதம் சித்தாந்தமா? பேதம் சித்தாந்தமா
அபேதம் சித்தாந்தம்னா பேதம் தான் சித்தாந்தம் அப்படின்னு, அபேதம் சித்தாந்தம் இன்னொருத்தர். பேதம்னா என்ன, அபேதம் என்ன? பேதம்னா வேறுபாடு உடையது, அபேதம்னா வேறுபாடு அற்றது, வேறுபாடு இல்லாது. அபேதம், அபேதம்னு சொன்னா வேறுபாடு அற்றதுன்னு அர்த்தம். பேதம்னா வேறுபாட்டோடு இல்லாதது, ஒன்னே ஒண்ணுதான் அர்த்தம். இப்ப பேதம் அப்படின்னு சங்கராச்சாரியர் சொன்னார், அபேதம் தேவபெருமான் சொல்லிட்டார். இப்ப எது உண்மையா இருக்கும்? எது உண்மையா இருக்கும்? சங்கராச்சாரியர் சொன்னது உண்மையா இருக்குமா இல்ல தேவபெருமான் சொன்னது இருக்கும்? இது இருந்தா தெரியுது அபேதம் தான் ஒண்ணு உண்மையா இருக்கணும். ஆனா அவர் சொல்லிட்டு போயிருக்காரா சுவாமின்னா, இப்ப அவர் சொன்னது தவறா சரியா, எப்படி தவறு அவரு? இப்ப பேதம் அபேதம் இருக்கு இல்லையா, இது இல்லாம இந்த சம்பிரதாயத்துமே இப்ப சங்கராச்சாரியரும் அதே வேதத்தை தான் பார்த்திருக்காரு, ராமானுஜரும் அதே வேதத்தை தான் பார்த்திருக்காரு, மாத்வரும் அதே வேதத்தை தான் பார்த்திருக்காரு. வேதம் வேற இல்லை. இப்ப ஒருத்தர் 3 கருத்துக்களை சொல்றான்னா அவ எடுத்துக்கொண்ட விஷயங்கள் வெவ்வேறாக இருந்தா 3 வெவ்வேறு கருத்து வரும்னா, 3 பேரும் எடுத்துட்ட விஷயம் ஒரே விஷயம், அதே வேதம் தான். அந்த வேதத்துல மாறுபட்ட கருத்தே இல்லை. ஆனா 3 பேருக்குள்ள இந்த கொள்கை மாறுறது. ஒருவேளை சங்கராச்சாரியர் சரியா படிக்கலையோ, அவருக்கு ஞானம் இல்லையோ, ஒருவேளை ராமானுஜர் சரியா படிக்கலையோ, அவருக்கு ஞானம் இல்லையோ, மாத்வாச்சார் சரியா படிக்கலையோ, அவருக்கு ஞானம் இல்லையோன்னா 3 பேரையும் ஞானத்துல குறைவானவர் கிடையாது. நமக்கு சங்கராச்சாரியர் வேதம் சித்தாந்தம் அபேதம் சித்தாந்தம் சொன்னதுல அவர் ஞானத்துல குறைவுன்னு சொல்ல முடியாது, அபாரமான ஞானம். அது மாத்வாச்சாரியர் ஞானம் குறையில்லைன்னு சொல்ல முடியாது. மாத்வர் ராமானுஜருக்கு பிற்பட்டவர். ஆனால் மாத்வ மதத்துடைய பிரச்சாரம் நம்முடைய சித்தாந்தத்தில் இருக்கவே இருக்காது. ஏன்னா ராமானுஜருக்கு பிற்பட்டவர் சங்கரர், ராமானுஜருக்கு பிற்பட்டவர் மாத்வர். மாத்வருக்கு ராமானுஜ சம்பிரதாயத்தை எடுக்கலாம், ஆனா ராமானுஜ சம்பிரதாயம் மாத்வர் எடுக்க முடியாது. ஏன்னா ராமானுஜருக்கு பின்னாடி தானே வந்திருக்கு, ராமானுஜருக்கு பின்னாடி வந்தபடியால அதை எடுக்க முடியாது. ஆனா ராமானுஜருக்கு முன்னாடி வந்தபடியால சங்கர மதத்தை எடுக்கிறார். அது பேதம் சித்தாந்தம் அபேதம் தான் சித்தாந்தம். இப்ப இவ 3 பேரும் எடுத்திருக்காலே, ஏன் மாறுபட்ட கருத்து வந்திருக்கு? இப்ப திருப்பாவை இருக்கு, திருப்பாவை மீராம சேவிக்கிறாங்க, அடியை சேவிக்கிறேன். மீராமா சேவிச்சா முதல் பாட்டு அன்றைய உலகம், 2வது கூடாரவல்லி, 3வது கறவைகள் அப்படி சேவிப்பாளா? இல்லை சுவாமி சரியா சேவிக்கிறேன்னா அவளும் அதே முதல் பாட்டு மரவேத்திங்கள் தான், 2வது வையத்து தான், மாறவே மாறாது. அப்ப எடுத்துட்ட பொருள் விஷயம் திருப்பாவைன்னு எடுத்துட்டா மாறுபாடு வரதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா? அப்ப அடியனுக்கு மாறுபாடு வராது, அவங்களும் மாறுபாடு வராது. அதே போல எடுத்தது வேதமா இருக்கிறபடியால ராமானுஜருக்கு மாறுபாடு வர முடியாது, அதே போல சங்கரருக்கு மாறுபாடு முடியாது. மாத்வருக்கு மாத்திர விஷயம் வேண்டாம் வச்சுக்கோ. 2 பேரும் ஏன் மாறுபட்டு இருக்கு? ஒண்ணு வேதம் மாறுபட்டு இருக்கணும், மாறுபடல. இல்ல இவாளுக்குள்ள ஞானத்துல குறைவா இருந்தா மாறுபடலாம் இல்லையா? ஞானத்துல குறைவானா ஒத்தொத்தரும் ஞானத்தை சாமானிய ஞானம் இல்லை, அப்படிப்பட்ட அபார ஞானம் படைத்தவர்கள் இருவருமே. சங்கராச்சாரியும் குறைச்சி சொல்லல, ராமானுஜன் இப்ப நம்ம பொதுவா பேசிட்டு இருக்கேன், நடுநிலையாக நின்று பேசிட்டு இருக்கேன். அப்ப ராமானுஜன் ஞானத்துல பெரிய சக்தி உடையவர், சங்கரரும் சாமானியப்பட்டவர், ஞானத்துக்கு சாமானிய ஞானம் இல்லை, அபாரமான ஞானம். ஏன்னா சாஸ்திரத்துவத்துல கையாளணும்னா சாமானியமா பண்ண முடியாது, ஞானம் இருந்தா தான் முடியும். அப்ப இவ்வளவு தூரம் மாறுபட்டிருக்குன்னா என்ன காரணமா இருக்கணும்? ஏதோ ஒரு காரணம் கட்டாயம் இருக்கும் இல்லையா? ஒண்ணு ஞானத்துல குறைவு, அல்லது இல்ல சுவாமி புஸ்தகம் இவர் சரியா பார்க்கல, அவர் சரியா பார்த்துருப்பாருன்னா 2 பேருக்கும் அந்த ஞானம் உண்டு. அப்ப என்ன காரணம்? வேதத்துல 3 நினைவுகள் உண்டு, பேதஸ்ருதி அபேதஸ்ருதி. இனிமேதான் ஜாகிரதையா கேட்கணும். இது வரைக்கும் கேட்டீங்க, கதாபாகம் போயிட்டு பேதஸ்ருதி அபேதஸ்ருதி கடகஸ்ருதி, கடகஸ்ருதி, பேதஸ்ருதி அபேதஸ்ருதி கடகஸ்ருதி. இந்த 3 நிலைகள்ல ஒத்தொத்தர் ஒவ்வொன்றும் எடுத்துட்டான். பேதஸ்ருதி ஒருத்தர் பார்த்தார், அபேதஸ்ருதி ஒருத்தர் பார்த்தார், 3 ஸ்ருதியும் ஒருத்தர் பார்த்தார். 3 ஸ்ருதியும் பார்த்தவர் சுவாமி ராமானுஜர். வேதஸ்ருதியை பார்த்தார் ஒருத்தர் மாத்வர், அபேதஸ்ருதியை பார்த்தார் சங்கரர். அப்ப 3 நிலையா 3 விதமான ஸ்ருதிகள் உண்டு, வாக்கியங்கள் உண்டு. அது என்ன வாக்கியம் பின்னா சொல்றேன். வேதம்னா சித்தாந்தம். என்ன சித்தாந்தம்? வேதமே சித்தம். வேதம்னா மாறுபட்டது, பிரிவு உண்டு, மாறுபட்டது தான் சித்தாந்தம், மாறுபட்டது தான் சித்தாந்தம்னு வேதம் ஒரு இடத்துல சொல்லியிருக்கு. இல்ல இல்ல ஒன்றே தான் சித்தாந்தம்னு
வேதம் ஒரு இடத்துல சொல்லியிருக்கு. இதனால தான் வேதத்துக்கு இந்த குழப்பம். ஒன்றே தான் சித்தாந்தம் வேதம் ஒரு இடத்துல சொல்லியிருக்கு. இல்லை இல்லை, ஒன்று இல்லை, ரெண்டும் இல்லை, இது மூணும் கலந்து தான் சித்தாந்தம் சொல்லி இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கு. அது கடகஸ்ருதின்னு பேர். இது மூணுத்தையும் சேர்த்து பார்த்தார் சுவாமி ராமானுஜர். ஒன்றே தான் சித்தாந்தம் என்பதை பார்த்தார் சங்கராச்சாரியார். இரண்டு தான் சித்தாந்தம் அப்படின்றத பார்த்தார் மாத்வர். ஆனா மூன்றுத்தையும் சேர்ந்து பார்த்தார் ராமானுஜர். இப்ப நமக்கு வந்து மாத்வோடைய நிலையை நம்ம இழக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஆனா நம்ம இப்ப யாரை எடுத்துக்கணும்னா சங்கரதான், அவர் தானே இருந்திருக்கார். அதனால அவருடைய சித்தாந்தத்தை மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா தத்துவம் ஜிக்ஞானம் ஆனானம் ஏது சர்வத்தோமுகைகி. ஏன்னா எது தத்துவம்னு ஆராயிரம் முற்படும் போது, தத்துவம் ஆராயணும். தத்துவம்னா உண்மை பொருள்னு அர்த்தம். தத்துவம்னு சொன்னாலே என்னன்னா உண்மை பொருள். அப்ப உயர்பாது இதுல என்னன்னா தத்துவம் எது ஆராயணும் போது, தத்துவம் எத்தனைனா தத்துவம் ஒன்றா பலவா இல்லவே இல்லையா? தத்துவம் இல்லாத மதம் கூட இருக்கு. அது வேதத்தை ஒத்துக்கணும். அது பாக்கிய மதம். தத்துவமே கிடையாது. சர்வம் சூன்யம், எல்லாம் சூன்யம். ஒண்ணு சூன்யத்தாலே சூன்யத்தை பிறந்து சூன்யத்தாலே சூன்யமான மோட்சத்தை அடைவதே சூன்யம். புரிஞ்சுதா? ஒன்றும் புரியல. இது பௌத்த மதம். அது எல்லாமே சூன்யம். சாரு 4 ஆச்சாரம் வேற. அவளுக்கு 4 ஆச்சாரம் வேற. அந்த 4 ஆச்சாரம் ஒருத்தர் ஒன்று சொல்லிட்டு இருக்கார். முதல்ல ஒருத்தர் இது 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 மட்டும் வச்சுக்கலான்னார். அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்தது வச்சுக்கலான்னார். அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்தது வச்சுக்கலான்னார். அடுத்தது இது 3 மட்டும் வேணும், எதுவுமே வேண்டாம், எல்லாம் போயிடுத்து, ஒன்றும் வேண்டாம், ஒன்று எல்லாமே சூன்யம், எல்லாம் போய். அதைத்தான் அப்படியே இவர் கொண்டுட்டார். பௌத்தத்வாந்த நிராச வாசரபதி ஜைனேவ கண்டீரவகா. அந்த பௌத்த மதத்துடைய சாயலைத்தான் சங்கராச்சாரி பின்பற்றினார். ஏன் பின்பற்றினார்னு பின்னாடி சொல்றேன். இப்ப சங்கரர் வந்து இதுவாறு பண்றதுக்கு என்ன காரணம்? அவர் ஏன் இந்த மாதிரி சொன்னார்னா, இல்லை வேதம் வந்து ஒண்ணுதான் உண்மைன்னு சொல்றது, மற்ற அத்தனையும் பொய்ன்னு சொல்றது, இதான் வேதம் சொல்ல வந்தது அப்படின்னு சொன்னார். தேவபெருமா சொல்லியிருக்காரு, வேதமே சித்தாந்தம் சொல்லியிருக்காரு, வேறுபாடுதான் சித்தாந்தம் சொல்லியிருக்காரு. நீ ஒண்ணு மட்டும் சொல்றியே, மற்ற அத்தனையும் பொய் சொல்றிய. நாம ஒண்ணு மட்டும்தான் உண்மை. அதெல்லாம் எப்படி தெரியுமா இருக்கு, மற்றதெல்லாம் எப்படி தெரியுமா இருக்கு? அவர் சொல்றாரு, ஒண்ணுமில்லை, நான் என்ன பண்ணேன், ராத்திரியில போனேன். ராத்திரியில போயிட்டு சந்திரனை போய் பார்த்தேன். சந்திரனை முதல்ல குளத்துல பார்த்தேன். குளத்துல பார்த்தோன்னே குளத்தோட சந்திரனுடைய பிம்பம் தெரியுமோனோ? தெரியும் இல்லையா? உடனே சந்திரன் 1 அப்படின்னு எழுதி வச்சுட்டேன். அங்கே நேராக வீட்டுக்கு வந்தேன். கண்ணாடி எடுத்தேன். கண்ணாடியில் சந்திரனை காமிச்சேன். இப்போ கண்ணாடியில் சந்திரன் தெரியுமா இல்லையா? தெரியும். சந்திரன் 2ன்னு எழுதி வச்சுட்டேன். அடுத்து பழத்தை வெட்டான்னு கத்தி எடுத்தேன். கத்தி நல்லா பல பல பலன்னு இருக்கு. அந்த சத்தியில் சந்திரனுடைய பிம்பம் தெரிஞ்சுது. சந்திரன் 3ன்னு எழுதி வச்சுட்டேன். இப்போ சந்திரன் 3ஆ 1ஆ? 1 தானே, 3 இல்லையே. அதைத்தான் நான் சொல்றேன் சங்கராச்சாரியம். இது உண்மையா பொய்யா? அதைத்தான் நான் சொல்றேன். 1 தான் உண்மை, மற்ற அத்தனையும் போயிட்டு. இது நம்புற மாதிரி இருக்கா இல்லையா? அவர் சொன்னது பொய்யா? குளத்துல பார்த்ததும் சந்திரன் 1 தான், கத்தில பார்த்ததும் சந்திரன் 1 தான், அதே கண்ணாடியை பார்த்ததும் சந்திரன் 1 தான். ஆனா 3 சந்திரன் இருக்காரா, ஒரு சந்திரன் இருக்காரா? ஒரு சந்திரன் இருக்காரு. எப்போ ஒரு சந்திரன் இருக்காரோ அதே போல நான் உங்களை பார்த்துட்டு இருக்கேன், இவாளை பார்த்துட்டு இருக்கேன், அவாளை பார்த்துட்டு இருக்கேன், பத்மாவை பார்த்துட்டு இருக்கேன், இவங்களையும் பார்த்துட்டு இருக்கேன், மீராவையும் பார்த்துட்டு இருக்கேன், இவங்களையும் நிர்மலாம் பார்த்துட்டு இருக்கேன், ஆண்டாளையும் பார்த்துட்டு இருக்கேன். இவங்கெல்லாம் யாருமே கிடையாது, ஒருத்தரும் கிடையாது, அத்தனையும் பொய். அப்ப எது நிஜம்னா பிரம்மம், 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 பிரம்மம் மட்டும்தான் உண்மை, மற்ற அத்தனையும் பொய். பார்த்துட்டு இருக்கேனே, நான் பார்த்துட்டு இருக்கேனேன்னா வாஸ்துவம் தான். அங்க பார்த்த இல்ல 3 சந்திரன் தெரிஞ்சுதா? அது உண்மையா? என்னாச்சது? அந்த சந்திரன், அந்த சந்திரனுடைய பிரதிபலிப்பு உபாதியில பட்டு நமக்கு தெரியுது. அதே போல நான் பார்த்த உடனே இந்த கண் இந்த சம்சாரம் என்கிற உபாதியில பட்டு நீங்களா உண்மை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். உண்மையிலே நீங்களா உண்மை கிடையாது, சொல்ற வாரம் உண்மை கிடையாது. அதுவும் இருக்கு, உண்மை கிடையாது. ஏன் உண்மை கிடையாதுன்னா, எப்படி சந்திரன் உண்மை கிடையாதோ அதே போலதான் இது உண்மை கிடையாது. அது பெரிய வாதம் வைக்கிறாரு. எது போலன்னா, அவர் வைக்கிற வாதம் பெரிய, இது இல்லைன்னு நீங்க ப்ரூவ் பண்ண முடியுமா? சந்திரன் 3 சந்திரன் சொல்லுவீங்களா? அப்ப அதே போலதான் இதுவும்.
அது இன்னொரு திருஷ்டாந்தம் கொடுக்குறார். இங்கேருந்து நல்ல வெயில் காலம், பீக் சம்மர், நல்ல வெயில் காலத்தில் நம்ம வண்டியில் போகும்போதோ அல்லது நடந்து போகும்போதோ அப்படி நல்ல ராஜபாட்ட வீதியில் போயிட்டு இருந்தோம்னா அந்த கொடியில் ஜலம் அப்படியே போகிற மாதிரி இருக்கும். தீர்த்தம் நிறைய போகிற மாதிரி இருக்கும். போகிற மாதிரி இருக்கும் இல்லையா? போகிற மாதிரி இருக்கும். போகிற மாதிரி இருந்ததுன்னா எனக்கு தண்ணி தாகம் அபாரமான, நடந்து வந்தோன்னா நடந்து வந்த அபாரமான தாகம். தாகத்துக்கு ஒன்றே கேட்டேன். எல்லாம் கூட எல்லாம் கோஷிலாம் வந்திருக்கா. தாகமாக இருக்கேன். சோழப்படாதீங்க சுவாமி, அது தாகம் தெரியாது பாரு. உங்கள் கண்ணுக்கு தெரியாதா? தெரியாது, தெரியுதே. அங்கே தீர்த்தம் தெரியுதுனோ, தூரத்துல பார்த்தா வீதி தீர்த்தம் தெரியும். தீர்த்தம் நன்னாவே தெரியும். அதுக்கு காணல் நீர்னு பேர். நன்னா தெரியும். நீங்கள் கவலைப்படாதீங்க சுவாமி, அதை தீர்த்தம் தெரியுது பாருங்க. அங்கே போன உடனே தீர்த்தம் சாப்பிடலாம் அப்படின்னா சரி கிட்டக்க போனேன் போயினேன். ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. இப்போ அங்கே தண்ணி இருந்தது உண்மையா இல்லையா? தண்ணி இல்லை இல்லையா? தண்ணி இல்லையா? இப்போ நான் என்ன பண்ணேன், இப்போ நான் கிளம்பி போனேன் இல்லையா? போன உடனே அங்கே தண்ணி இருக்கா இல்லையான்னு பார்த்தேன். அப்புறம் இல்லைன்னு தெரிஞ்சுடுத்து. இல்லைன்னு தெரிஞ்சு போயிடுச்சு இல்லையா? இல்லைன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. இப்போ அடுத்த நாள் அதே வழியில் மறுபடியும் போகிறேன். போயிட்டு இருக்கச்சே என் கண்ணுக்கு அன்னைக்கு நேற்றுக்கு தண்ணி இருக்குன்னு தெரிஞ்சுது இல்லையா? ஆனால் அது பொய்ன்னு என் கண்ணுக்கு தெரிஞ்சு போயிட்டா இல்லையா? தெரிஞ்சுட்டா இல்லையா? அப்போ அடுத்த நாள் என்ன பண்ணணும்? அந்த இடத்துல தண்ணி இல்லைன்னு என் கண்ணுக்கு தெரியணும். ஏன்னா முதல் நாள் தண்ணி இருக்குன்ற ஞானம் இருந்தது. நிதானமா கேட்டதான் புரியும். இது இல்லைன்னா சங்கராச்சாரிய மதத்தை அத்வைதத்தை தெரிஞ்சுக்கிறது தான் கட்டம். ஒரு கட்டமே இல்லை. விசிஷ்டாத்வைதத்தை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப சுலபம். சுவாமி என்னன்னா வாழைப்பழத்தை தோலை உரிச்சு வாயில ஊட்டி அப்படி தட்டுறார். உள்ள போட்டணும் தட்டி விட்டு போயிடுத்தா ஜீரணமாயிடுத்தா நல்லா சௌக்கியமா இருக்கும். அத்தனை தூரம் நமக்கு விசிஷ்டாத்வைதத்தை ஊட்டி கொடுக்குறாரு. அத்வைதத்தை அதே மாதிரி கொடுக்குறாரு. ஆனால் நாம கொஞ்சம் சிரமப்படுற மாதிரி இருக்கும். அப்படின்னா இப்போ 2வது நாள் போன என்னன்னு, முதல் நாள் எனக்கு என்ன ஞானம் வந்தது? அங்கே தண்ணி இருக்கு. கொஞ்சம் நிதானமாக சொல்லுங்க. தண்ணி இருக்கு. எனக்கு தாகமாக இருந்தது. தாகமாக இருந்தபடியாலே தண்ணி இருக்கு, தண்ணி குடிக்கலான்னு போனேன். கிட்டக்க போன தண்ணியே இல்லை. இது காணல் நீராச்சு, ரேஷன் வா. அதுக்கு சான்ஸ்கிரிட்ல மிருகதிருஷ்டிகான்னு பேர். மிருகதிருஷ்டிகா. இது வந்து தேவப்பெருமாவுடைய தேவராஜ அஷ்டகம்னு ஒன்று பண்ணியிருக்கார் திருக்கச்சினமிகள். அதில் எடுத்திருக்கார் மிருகதிருஷ்டிகான். ஸ்ரீமத் காஞ்சி முனிம் வந்தே கமலாபதி வந்தனம் வரதாந்திர சதாசங்க ரசாயன வராயணம். அதில் மிருகதிருஷ்டிகான்னு ஒரு சப்தம் வரும் மேல ஸ்லோகத்தில். அப்போ அந்த மாதிரி முதல் நாள் பார்த்துட்டேன். பார்த்த உடனே காணல் நீர் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு சரி எனக்கு புத்தி வந்துடுத்து. ஐயோ அது தண்ணி கிடையாது, அது காணல் நீராச்சே அப்படின்னு திரும்பி வந்துட்டேன். மறுபடியும் அடுத்த நாள் போறேன். முதல் நாள் எனக்கு அந்த ஞானம் இல்லாதபடியாரு என் கண்ணுக்கு அதில் தீர்த்தம் ஜலம் இருக்குன்னு தெரிஞ்சது. இப்ப அடுத்த நாள் ஞானம் வந்துட்டோம் அங்க ஜலம் இல்லைன்னு. அப்ப என் கண்ணுக்கு அங்க ஜலம் இல்லைன்னு தான் தெரியணும். ஆனா எப்படி தெரியுது? தண்ணி இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அப்ப இல்லாத வஸ்து தெரியுது இல்லையா? அதே போல இதெல்லாம் இல்லாத வஸ்து தெரியும். புரியுறதா? அங்க இல்லாத வஸ்து எப்படி இருக்கிற மாதிரி தெரியறதோ அதே போல நீங்களும் இவங்களை யாருமே இல்ல, பிரம்மம் மட்டும்தான் சத்தியம். ஆனா இப்ப தெரியறதே சுவாமின்னா எங்க அப்படி இல்லாத வஸ்து அங்க தெரிஞ்சதோ அதே போல இங்க இல்லாத வஸ்து தெரியறது. எப்படின்னா அவித்யா உன் கண்ணை மறைக்கிறது. பிரம்மத்தை உண்மையா புரிஞ்சுக்கல, பேதமே சித்தாந்தம் நினைக்கிற, அபேதம் தான் சித்தாந்தம், பிரம்மம் மட்டும்தான் உண்டு, மற்றதெல்லாம் கிடையாது அப்படின்னு நீ நினைச்சு நீ அப்படி பார்த்தானா உன் கண்ணை எதுவுமே தெரியாது. நான் என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல எல்லாம் உண்மை நினைச்சுட்டு இருக்க. நினைச்சபடியால உனக்கு எல்லாம் தெரியாது. இது போல அங்க காணல் நீர் எப்படி உண்மை இல்லையோ ஆனா உன் கண்ணுக்கு எப்படி தெரிஞ்சதோ அதுக்கு இன்னொரு திருஷ்டாந்தம் சொல்றாரு சங்கராச்சாரியர். இதை எப்படி வாதம் பண்ணியிருக்காரு தெரியுமா? ஊட்டுப்போல் வாதம். சுவாமி ராமானுஜுடைய ஒவ்வொரு ராமானுஜம் விட்டு இருந்தா அது கேட்கணும். 108 காயத்ரின்னு பேரு. பிராமணாளுக்கு பிரபந்த காயத்ரி, பிராமணாக்கு காயத்ரி நித்திய சொல்லணும். சஞ்சாவத்தை சொல்லி சொல்லிட்டேன்னா ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு பிரபந்த காயத்ரி நித்தியம் அவசியம். ஒரு தடவையா சொல்லணும். ராமானுஜம் சொல்றது நித்தியம் ஒரு தடவையா சொல்லணும். ஸ்ரீ வைஷ்ணவனா இருந்தா காயத்ரி சொல்லணும். என்ன காயத்ரினா இவருடைய காயத்ரி. மற்ற காயத்ரி அவனுக்கு தேவையில்லை. ஏன் பிராமணனுக்கு இந்த காயத்ரி கூட தேவை அவசியம் இல்லை. ஆனா சாஸ்திரம் விதித்திருக்கிறபடியா சொல்ல வேண்டியிருக்கு தவிர ஆனா பிரபந்த காயத்ரி அவசியம் பண்ணணும். சாவித்திரின்னு சொல்லுவா, காயத்ரின்னு சொல்லுவா. அதில் அவசியங்கள் 108 பாத்திரத்துக்கு வியாக்கியானம், பிள்ளலோகஞ்சியர் வியாக்கியானம், அதற்கு முன்னாடி மலபாரனுடைய வியாக்கியானம் ரெண்டுத்தையும் வாசி பார்த்து தான் அவர் யாருன்னு தெரியும். எதுக்கு சொல்ல வந்தேன்னா
இப்போ புரியத்துக்காக இன்னொரு திஷ்டான்னு சொல்கிறேன், அதோட இன்னைக்கு முடிச்சுக்கிறேன். இன்னொரு திஷ்டான்னு சொல்கிறேன். இப்போ ராத்திரி உள்ளே வந்தேன் ஒரு நாள், இன்னமும் ராத்திரி உபன்யாசம் வச்சுட்டா உள்ளே வந்தோன்னா கரண்ட் போயிடுது, இருட்டாக இருக்குது. அந்த தெரியாதனமா நிர்மலா அம்மா அங்கே ஒரு கயிறை போட்டு வச்சுட்டான். நான் என்ன பாம்புன்னு நினச்சிட்டேன். என்னம்மா கயிறு பாம்பு போட்டு வச்சுருக்கேன், பாம்புன்னு பயந்துட்டு நேரம் ஊருக்கு வந்துட்டேன், ஓடி வந்துட்டேன். அவளுக்கும் புரியலை, இன்னும் சாமி வந்துடுத்து போட்டுருக்கு, பாம்பு வந்துடுத்து போட்டுருக்கு, ஒருவேளை ஆதிசேஷன் இப்படியா வரணும் அப்படின்னு நினச்சிட்டு பாம்பு வந்துட்டு அவள் நினச்சிட்டா. அப்புறம் விளக்க போட்டு பார்த்தா சுவாமி கயிறு இருக்கே சுவாமி, கயிறு இருக்கே சுவாமி, இதை போய் பாம்புன்னு சொல்லிட்டேன்னா. ஆமாம், அப்போ எனக்கு என்னாச்சு, என்னுடைய ஞானம் குறைஞ்சிருக்கு. அஜானத்தால, உண்மையான ஞானம் எனக்கு இல்லை, கயத்தை பார்த்து என்னுடைய அஜானத்தால பாம்புன்னு நினைச்சுட்டேன். அப்ப எனக்கு உண்மையான ஞானம் இருந்தா என்ன ஆகும், கயிறுன்னு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா, கயிறுன்னு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா. இப்போ உண்மையான ஞானம் அவித்யான்னு பேரு. அதுக்கு என்னன்னா அவித்யா, அவித்யான்னா மறைக்கிறது, அவித்யான மறைக்கிறது. என்ன மறைக்கிறது, என்னுடைய உண்மையான ஞானத்தை மறைக்கிறது. மறைத்தபடியால அந்த கயத்தை பாம்புன்னு நினைச்சுட்டேன், பாம்புன்னு நினைச்சிட்டேன். அடுத்த நாள் வந்தேன், அடுத்த நாள் ராத்திரி தான் உபன்யாசம் சொல்லிட்டா. வந்த உடனே அந்த கயத்தை எடுக்கவே இல்லை, என்னமோ எடுக்கல. இந்த இப்ப அடுத்த நாள் அந்த கயிறு இருந்ததுன்னா இப்ப அடுத்த நாள் அடைய பாம்புன்னு சொல்லுவேனா, சொல்ல மாட்டேன் இல்லையா. ஏன் சொல்ல மாட்டேன், முதல் நாள் அஜ்ஞானம் இருந்தது, அஜ்ஞானம் இருந்தபடியால அது தொலைஞ்சது. அது தொலைஞ்சபடியால என்ன ஆயிடுது, கயிறு தெரிஞ்சிருது. அப்ப அடுத்த நாள் அந்த அஜ்ஞானம் இல்லாதபடியால இது கயிறு தான் புரிஞ்சுது இல்லையா. இப்ப நான் என்னன்னா, இப்ப உண்மையா இருக்கக்கூடிய நிலையை விட்டுட்டு விபரீதமா இருக்கக்கூடிய பாம்பை நினைச்சுட்டு இல்லையா, இதுக்கு விபரீத ஞானம்னு பேரு. அந்யதா ஞானம் விபரீத ஞானம் ரெண்டு இருக்கு. இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திருப்பல்லாண்டு நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். அது என்ன, ஞான அனுதயம் 3 இருக்கு. ஞான அனுதயம் ஞானமே பிறக்கலான்னு அர்த்தம். அந்யதா ஞானம் விபரீத ஞானம், ஒரு பொருளை மற்றொரு பொருளாக மாற்றினா அந்யதா ஞானம். விபரீத ஞானம் அந்த பொருளுடைய தன்மையை மாற்ற விபரீத ஞானம்னு பேர். அப்ப இப்ப இது இந்த பயத்தை பாம்பா நினைச்சிட்டேன். நான் மறுநாள் எனக்கு ஞானம் வந்துடுது இல்லை சுவாமி. அப்ப பயந்து போகணா இல்லை, கயிறு தான் இல்லையா. அப்ப மறுநாளுக்கு உண்மை தெரிஞ்சுட்டு இல்லையா, இதை அப்படியே கொண்டு போய் அங்க கொண்டு போய் சேருங்க. எங்க மிருகதிருஷ்டிகா காணல் கொண்டா மறுநாளே எனக்கு அதே தண்ணி தான் தெரியுது. இங்க முதல் நாள் பாம்பா தெரிஞ்சது, மறுநாள் பாம்பா தெரியல. கொஞ்சம் நிதானமா கேட்டதான் புரியும். நீங்க ராத்திரி படுத்துட்டு இப்படி படுத்து நல்லா ஆலோசனை பண்ணாதான் இதுக்கு பதிலே கிடைக்கும். என்ன இப்ப முதல் நாள் பாம்புன்னு தெரிஞ்சது கயத்தை தெரிஞ்ச உடனே அது என்ன ஆச்சு, ஓ பாம்பு இல்லை கயிறுன்னு முதல் நாள் ஞானம் வந்துட்டு. ஞானம் வந்த உடனே அடுத்த நாள் வரைச்சு பாம்புன்னு நினைப்பேனா, நினைக்க மாட்டேன், ஓ கயிறு தான் நினைச்சேன். இப்ப இதையே கொண்டு போய் அங்க கொண்டு போய் சேருங்க. முதல் நாள் அங்க தண்ணி இருக்குன்னு நினைச்சேன், ஏன்னா கண்ணுக்கு தெரியாது. அப்ப அஜ்ஞானம் தான் வந்துடுச்சு. தண்ணி இருக்குன்னு நினைச்சேன், அஜ்ஞானம் வந்துடுச்சு. அஜ்ஞானம் வந்ததுனால கிட்டக்கு போன இல்லையே சுவாமி, அப்ப உடனே ஞானம் பிறந்துடுச்சு. ஞானம் பிறந்து என்ன பிறந்துட்டு, இது மிருகதிருஷ்டிகா, இது காணல் நீர், உண்மையான நீர் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுட்டேன். தெரிஞ்ச உடனே அப்ப எனக்கு தண்ணி தெரியப்படாது. அடுத்த நாள் போறேன், அப்ப இங்க கயிறு பாம்பா தெரிஞ்சது இல்லையா, அந்த மாதிரி அங்க காணல் நீர் நீரா தெரிஞ்சதுனும் தெரிஞ்சிருக்க கூடாது. ஆனா மறுநாளும் நீர் தெரியுது, தெரியுதா இல்லையா. அப்ப இங்க தெரிஞ்சுதா, இங்க பாம்பா தெரிஞ்சுதா, தெரியல, கயிறு தெரிஞ்சு போச்சு இல்லையா. அப்ப அதே மாதிரி அங்க தெரிஞ்சிருக்கணுமா வேண்டாமா, கொஞ்சம் இது நிதானமா நீங்க வார்த்தைதான் உனக்கு புரியணும். ஏன்னா நீ வேலை ஒண்ணுமே இல்லையே, இது ஒண்ணுமே இல்லையே தோணும். அவர் என்ன அபாரமா இதை நிரூபிக்கிறார் தெரியுமா, அவரு அப்படியே உண்மையா நிரூபிக்கிறார். இப்ப ஆமா, இப்ப இது கயத்தை பாம்பா நினைச்சேன், அந்த ஞானம் பிறந்தோட ஓ இது கயிறுன்னு புரிஞ்சு போயிடுச்சு. அதே போல தண்ணியே இல்லாதது தண்ணின்னு நினைச்சேன், தண்ணி இல்லை. அப்ப அந்த ஞானம் பிறந்தது. ஞானம் பிறந்தபடியால அடுத்த நாள் போச்சு தண்ணி இருக்கப்படாது. எது போல அடுத்த நாள் இங்க வரைச்சு பாம்பு இல்ல கயிறுன்னு தெரிஞ்சது இல்லையா, அதே போல அங்க தண்ணி இல்ல வெறும் காணல் நீர்னு தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா. நன்னா தண்ணி தான் தெரியுது கண்ணுக்கு. உண்மையா பொய்யா, இல்ல நான் சொல்றது உண்மையா இல்லையா, கண்ணுக்கு தெரியாது இல்லையா, தண்ணி தெரியாது இல்லையா. அது இங்க அடுத்த நாள் வந்தா பாம்பா தெரியுதா, ஏன் என்ன வித்தியாசம், என்ன வித்தியாசம்.
இங்கேயும் ஞானம் பிறக்கிறது, அங்கேயும் ஞானம் பிறக்கிறது இல்லை. இங்கேயும் ஞானம் பிறக்குது, அங்கேயும் ஞானம் பிறகு. இங்க ஞானம் பிறந்த உடனே நம்ம மாற்றிட்டோம். அதே மாதிரி அங்க ஞானம் பிறந்த உடனே தண்ணி இல்லைன்னு நமக்கு நம்முடைய புத்திக்கு வந்துடுத்து. நல்லா கவனிச்சுக்கோ, நம்முடைய புத்திக்கு தண்ணி இல்லைன்னு வந்துடுத்து. அதே போல இங்கேயும் இது பாம்பில்ல கயிறுன்னு நம்ம புத்திக்கு வந்துடுத்து. நேரடியா பார்க்கும் போதும் பாம்பில்ல கயிறுன்னு தெரியறது. ரெண்டுமே இங்க வந்துடுத்து. புரியுதா? அங்க நம்முடைய புத்திக்கு இது தண்ணி இல்ல காணல் நீர்னு வந்துடுத்து. ஆனா கண்ணால பார்க்கறதுமே தண்ணி நல்லா தெரியாது. அதே இங்க கண்ணால பார்க்கறது பாம்பு தெரியுதா? கயிறு மட்டும் தானே தெரியுது. அப்ப இங்கேயும் பாம்பு தெரியணும். புத்திக்கு வந்துடுதுன்னா இங்கேயும் பாம்பு தெரியலையே, தெரியலையே. இது கொஞ்சம் புரியுதா உங்களுக்கு சொல்றது? இதுதான் அத்வைத்தம். அதான் இதுதான் அத்வைத்தம். புரியுது? அப்ப எப்ப இதை பார்த்து நீ இதை மாத்தின்ட்டியோ, அப்ப அதை பார்த்த உடனே அதை நீ புத்திக்கு மாத்திட்டீர. மாத்தினதுக்கு அப்புறம் உன் கண்ணுக்கும் அங்க தண்ணியே தெரியக்கூடாது. ஆனா தண்ணி தெரியுது. ஏன் தெரியுதுன்னா உன்னுடைய அஜ்ஞானத்தால தெரியுது. அதே போல நீ எத்தனை தடவை பண்ணாலும் உன்னுடைய அஜ்ஞானத்தால இதெல்லாம் இருக்குன்னு சொல்ற. இந்த மரம் இருக்கு, ஃபேன் இருக்கு, வீடு இருக்கு, லைட் இருக்கு, உலோகம் இருக்கு, எல்லாம் இருக்குன்னு நினைச்சுட்டு இருக்கேன். இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அத்தனையும் போய் பிரம்மம் மட்டும்தான். பிரம்ம சத்தியம். அவருடைய ஸ்லோகம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரகா இது வேதாந்த டிண்டிமகா. இதுதான் அவருடைய ஸ்லோகம். பிரம்ம சத்தியம் ஜெகத் மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரகா இது வேதாந்த திண்டிமகா. ஒரு அத்வைத்தியாரா தெரிஞ்சுக்கணும்னா இன்னைக்கு உபன்யாசம் கேட்டா போதும். இனி வரக்கூடிய ஒரு குறைஞ்சபட்சம் 4 உபன்யாசமா ஆக போகுது. கேட்டான்னா அத்வைத்தத்தை பூர்த்தியா தெரிஞ்சுக்கலாம். அவ சம்பிரதாயத்தோட அவர் அழகா சொல்ல மாட்டார். அவ்வளவு தூரம் இவர் எடுத்து கொடுத்துருக்காரு சுவாமி ராமானுஜர். அத்தனை அத்வைத்தம்னா என்ன நம்மகிட்ட தான் கேட்கணும். அத்வைத்தம்னா எங்க சுவாமி கேட்டுனா ஸ்ரீ விசிஷ்டாத்வைத ஸ்ரீ வைஷ்ணவாட்ட வாங்கோ, அத்வைத்தத்தை பூர்த்தியா தெரிஞ்சுக்கலாம், எழுதி போட்டுலாம். ஏன்னா அத்தனை தூரம் படிச்சிருக்காரு. அப்ப இந்த நிலை இப்ப அங்க கண்ணில் தெரியதா இல்லையா? நியாயமா பார்த்தா தெரியக்கூடாது இல்லையா? எப்ப அது தெரியுதோ அதே போலதான் இதுவும் தெரியுது. இது உண்மை இல்லை. எப்படி அது உண்மை இல்லையோ அதே போல இது உண்மை இல்லை. இப்ப இதை இல்லைன்னு நீங்க நிரூபிக்க முடியுமா? நிரூபிக்க பார்க்கலாம். நியாயம் இங்க பாம்பு தெரியலையா? அதே போல அங்க தண்ணியும் தெரியவே கூடாது. அவர் எடுத்த திருஷ்டாந்தம் ஆச்சரியமான திருஷ்டாந்தம், ஆச்சரியமானது. இதுக்கு என்ன பதில் சொல்றார்? மேற்படையுடைய சித்தாந்தம் என்றது புதன்கிழமைக்கு பார்க்கலாம். நாடி எடுத்து